எதிர்பார்க்கல, எப்படி வரும்னு எதிர்பார்க்கல, அது இப்படி வரும்னு எதிர்பார்க்கல, வந்துட்டோம். மைண்ட்ல ஏதோ அம்மா வணக்கம், நான் உங்க வாசன் டிடிஎஃப். எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்னைக்கு எங்க இருக்கோம்னா விழுப்புரம்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய செண்டூர் அப்படிங்கிற ஊர்ல தான் இருக்கும். சோ இந்த செட்டப்பை பார்க்கும் போதே நீங்க மேபி கண்டுபிடிச்சிருக்கலாம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா டென்ட்டுக்குள்ள தான் டிடிஎஃப் இருக்கும். சோ வந்து பண்ண டென்ட்டுக்குள்ள வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு பெகசஸ் இருக்கு. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா டென்ட்டுக்கு வெளியே வந்து பாத்துட்டீங்கன்னா நம்மளோட பெகசஸ் இருக்குங்க. டிடிஎஃபோட பெகசஸ், அலியாசிரியர்களுடைய நம்மளோட பெகசஸ் இருக்கு. சோ என்ன வாசா டென்ட் போட்டு ஸ்டே பண்ணிருக்கேன், இப்பதான் கிளம்பி போறியானா? அப்படி இல்லைங்க, இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துக்கே வந்தோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ கொஞ்ச நேரம் வந்து பண்ண நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு இயர்லி மார்னிங் வந்து பண்ணா, இயர்லி மார்னிங் இல்லைன்னா கொஞ்சம் நல்லா விடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பண்ணா நாங்க கிளம்பி வெளியே போறோம். எங்க போறோம் அப்படின்னா வெயிட் பண்ணுங்க, உள்ள மண்ணாயிடக்கூடாதுல டிடிஎஃப். அதனாலதான் வந்து பண்ணா நம்மளோட கார் மேட் எடுத்து வெளியே வச்சிட்டோம். அதுக்கப்புறம் ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் வெளியே கட்டி வச்சுட்டு போறோம். ஸோ வந்து என்ன பிளான் அப்படின்னு வந்து பாத்துட்டீங்கன்னா, நானும் வந்து பண்ணா ரொம்ப நாளா வந்து நம்மளோட திருச்செந்தூர் முருகரை பார்க்க போகணும், காணிக்க ஒன்று செலுத்தணும்னு சொல்லி நினைச்சிட்டே இருந்தேன். அன்பார்ச்சுனேட்லி வந்து பண்ண கொஞ்சம் தள்ளி போயிட்டே தான் இருந்துச்சு. அப்புறம் வந்து பண்ணா இப்போ நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பாருங்க. ஹாய் ப்ரோ. ஸோ எப்படி இருக்கீங்க? டிராவலர் அஜீஸை வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போறீங்க. ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கணும் வந்து பார்த்தீங்கன்னா விழுப்புரம், அதான் விழுப்புரத்துக்கு போகிற வழியில் இருக்கோம். ஸோ நாங்களே சமைச்சு சாப்பிட்றோம். தமிழ்நாடு ஆசைப்பட்டேன் இருக்கா, இது வரைக்கும் நீ சமைச்சே ஒரே ஒரு வாட்டி சமைச்சா சாப்பிட்டுருக்கேன். ஆக்சுவலி வந்து பண்ண இந்த பிளான் வந்து பண்ண நாங்க தமிழ்நாடு ட்ரிப் அப்போ பிளான் ஞாபகம் இருக்கா? பின்னாடி வந்து ஒரு வண்டி ரெண்டு சைடும் தொங்க விடுறது பேர் என்னது? சட்டில் பேக். ஒரு சைடுல மல்லிகை ஜாமா, ஒரு சைடுல வந்து பாத்தீங்கன்னா, ஆனா ஒரே ஒரு நாள் கூட டீ கூட போட்டு சாப்பிடல. ராணிப்பேட்ல டீ போட்டு கொடுத்தேன், அதுவும் அந்த இந்த அடுப்புல சின்ன மலை மேல அப்படியா போட்டு அது மட்டும் போட்டு கொடுத்தேன். 2 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் இப்போ ஆனா உங்களை கை கூட ஆதிவாசி அடக்கிவாசி அப்ப மட்டும் பைக் இருக்கும், பைக்ல எல்லாம் சாமானி கட்டிட்டு வர முடியல. ஒரே ஒரு கார் ஒண்ணு வாங்க முடியாமடா. இது எல்லாத்தையும் இந்த கார்ல தான் வச்சிருந்தோம். இது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா இது காருக்குள்ள போட்டு அந்த 6 பேர் இந்த டென்ட்ல தான் தூங்குறோம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, டிஷர்ட் பாத்தியா, அது என்ன டிஷர்ட் மச்சான்? டிராவலர். ஓ, அதனால இந்த டிஷர்ட்டா டிராவலர், ரான் லைஃப். சோ டிராவலர் ரான் லைஃப் பண்ணனும் ஆசை. ஆக்சுவலி வண்டியில வந்துட்டு இருக்கும்போது மாப்பிள்ள vlog பண்ணினா, vlogல வந்து ஏன்டா இந்த டிஷர்ட் போட்டிருக்கேன்னு கேளு 50 வாட்டி சொன்னா. அவ்வளவுதான். அதுவும் நீ பெருசா சொல்ல போறியோ. உண்மையாவே டிடிஎஃப் நான் ரொம்ப நாள் ஆசைப்பட்ட அந்த ஒரு ஃபீல் வந்து பாத்தீங்கன்னா அட்லாஸ்ட் கிடைச்சிருச்சு. நாங்க வருவோம்னு எதிர்பார்க்கல, எப்படி வருவோம்னு எதிர்பார்க்கல, அது இப்படி வரும்னு எதிர்பார்க்கல, வந்துட்டோம். சோ திரும்பி வந்துட்டோம். சொல்லு நான் வந்துட்டேன். சோ வந்து பாத்துட்டீங்கன்னா அஜி மாப்பிள்ளையோட vlogல எல்லாம் நான் வர மாட்டேன். சோ என் vlogல மட்டும் அஜியை நான் காமிச்சுப்பேன். ஏன்னா என்னாச்சுப்பா, டில்ட் பண்ணேன், ஃபேஸ் பாதி மறையுது. இல்ல லைட்டிங் கம்மியா இருக்கனால ஆகுதுன்னு சொல்லி அப்ப இவ்வளவு நேரம் நான் ஃப்ரேம்ல தெரியவே மாட்டேன். தெரியுங்க, இப்போதான் தெரியல. இப்ப தெரியல. என்ன பேசிட்டு இருந்தா ஏதோ முக்கியமான ஒரு விஷயம் வர மாட்டேன். அதான் இனிமேல் வந்து பண்ணா அஜி மாப்பிள்ளையோட, அது முன்னாடி சொல்லியிருந்தான், அஜியோட மாப்பிள்ளையோட vlogல வந்து நான் வர மாட்டேன். ஒரு ஹீரோ நான் சொல்லிடுறேன், ஒரு ஹீரோ மூவி போகணும்னு பார்த்தா எங்க பக்கம் வந்திருக்க டிராவலரா? அதாவது நீ யூடியூபர் கிடையாது, அப்பப்போ போற கால் சீட்ல அப்பப்போ போயிட்டு வந்துடுறேன். இது மாதிரி தெரிஞ்சுதான் நம்ம ஜாலியா எங்கெங்கயோ போயிருக்கலாமே. ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா என்ன பிளான், நமக்கு ஷூட்டிங் எல்லாம் போயிட்டு இருக்கு. சோ அந்த டைம்ல வந்து பண்ணா அஜி மாப்பிள்ளையோட vlogல வர மாட்டேன் அப்படிங்கறது அப்படி மீன் பண்ணா. ஆமா, அது ஒண்ணு சண்டையான்னு கேட்டு ஐயோ ஒண்ணுமே இல்லையப்பா, இல்லாத நீயே அப்படி கொல்தி போட்ட. நீயே அப்படிதான் சொன்ன. நான் அப்படி எனக்கே அப்படிதான் மீனாச்சு. ஏண்டா நான் உனக்கு மீனாச்சுன்னா ஆப்போசிட்ல தான் நான் வீடியோ எடுக்கவும் நிக்கிறேன். அப்போ மீனாச்சா? ஆனா இல்ல, அது vlog-ஆ பாக்கும்போது அப்படி மீனாச்சு. நான் ஒரே சந்தோஷமா இருக்கேன். ஏன் டிராவலர் ரொம்ப குஷியோ ஐயோ. ஆக்சுவலி அஜி வந்து பண்ண ஒரு டிராவலரா தான் இருந்தான். நான் தான் அடி மனசுல போய் யூடியூப் ஒரு பைக்கர், நீ ஒரு மோட்டோ விளாகர் நம்ப வச்சேன் எனக்கு. ஆனா உண்மையாடா எனக்கு லைசன்ஸ் போனதுக்கு அப்புறம் ஒட்டுமொத்த கேங்குமே காருக்கு மாறிட்டீங்கடா. இனோவா இருக்கு, நம்மளோட பெகசஸ் இருக்கு, BMW கார் மாப்பிள்ள எடுக்க போறான், வெர்னா கார் இருக்கு, ஸ்விஃப்ட் கார் இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம வந்து பண்ண கன்வெர்டபிள் கார் ஒண்ணு வாங்க போறோம். நான் ஒரே ஒருத்தன் தாங்க லைசன்ஸ் கேட்கலாம். பட் இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிக்கோங்க. என்னோட முதுகெலும்பு மட்டும் கொஞ்சம் சரியாகட்டும். அதுக்கப்புறம் வந்து பண்ண நம்மளோட பைக் லைசன்ஸ் எடுத்துட்டு ஜாலியா டிராவலிங் ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து பாத்துட்டீங்கன்னா எனக்கு இந்த பல்ஜ் இருக்கு இல்லைங்க, அப்பப்போ திடீர்னு அப்படி ஒரு மாதிரி பண்ணுதுங்க, பயமா இருக்கு. ஸோ வந்து ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துட்டு இருக்கேன். ஏன்னா ஃபர்ஸ்டே வந்து பண்ண முதுகுல வந்து 2 ஃப்ராக்சர் ஆயிருக்கா. இந்த ஃப்ராக்சருக்கு ட்ரீட்மெண்ட் சர்ஜரி எதுவுமே கிடையாது, அதுவே குணமாகணுமா. அதனால வந்து பண்ண நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ வந்து கார் டிராவலிங்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. கார்னா நம்ம பாட்டுக்கு உட்காந்து கொஞ்சம் சாஞ்சு போலாமா, பட் இதுவே வந்து பண்ண எனக்கு பெயின் ஆகுது. அப்போ பைக் ரைட் நினைச்சு பாருங்களேன். பட் என்னன்னாலுமே ரத்தத்துல ஊர்னதுங்க பைக் ரைடிங். ஸோ வந்து நெவர் எவர் கிவ் அப். ஆக்சுவலி வந்து நெவர் எவர் கிவ் அப். டிராவல் பண்ணுவோம்னு தெரியும், நான் கை கொடுத்துட்டேன்.
மரண்டேன் இந்த டென்ட்ல மரண்டேன் உண்மையாலே வீடு வாங்கினேன். ஆக்சுவலி இந்த டென்ட்டுக்கே மரண்ட் இல்ல. இன்னும் கொஞ்ச நாள்ல நான் வேற ஒரு டென்ட் இறக்க போறேன். எந்த டென்ட் தெரியுமா? இப்ப தெரியுமா வந்து இப்படி எல்லாம் பண்ண தேவையில்ல. நம்ம எப்படி ஒரு இடத்துல போய் இங்க டென்ட் போடலாமா, ஏதாவது ப்ராப்ளம் வருமான்னு பிளான் பண்றோம். அதெல்லாம் தேவையில்ல. வரோம், இது இப்படி ஓபன் பண்றோம், டென்ட் காருக்கு மேல போய் தூங்கிக்கலாம். ரூஃப் டாப் டென்ட்னு ஒரு டென்ட் இருக்குங்க. அது 2 பேர் தான் தூங்க முடியும். அது 2 பேர் தான் தூங்க முடியும். ஆனா அதுக்கே வந்து பண்ணா 89,000 ரூபாய் 90,000 ரூபாய் 1 லட்சம் ரூபாய் பக்கம் வரும். இன்னொரு கேஸ் வாங்கணும். கார் ஃபுல் ஆயிடுச்சுங்க. சோ எந்த அளவுக்கு லோட் பண்ணிருக்கோம்னா சீக்கிரமாவே வந்து பண்ணா ஒரு பயங்கரமான ட்ரிப் கிளம்ப போறோம். தெரியுமா என்ன ட்ரிப்? இல்ல சொல்லல, சர்ப்ரைஸ் ட்ரிப். சோ வந்து இந்த ட்ரிப் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ட்ரிப். சோ வந்து இது எப்படி போக போறேனே தெரியல. சோ இந்த ட்ரிப்ல வந்து பண்ணா என்னென்ன மிஸ் பண்றோமோ அதெல்லாம் லோட் பண்றதுக்காக தான் இந்த ட்ரிப். எக்ஸாம்பிளுக்கு எப்படின்னா இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கோம். இப்போ சொன்னாங்க பாத்தீங்களா, அண்ணா ஒரு கேஸ் பத்தல, இன்னொரு கேஸ் வேணும். அப்ப இன்னொரு கேஸ். அதே மாதிரி அரிசி மூட்டை வாங்கணும். நம்ம அரிசி மூட்டை வாங்கணும் பாத்தீங்களா, அரிசி மூட்டை. இந்த மாதிரி இப்ப வண்டிக்கு ஒரு கவர், பெரிய கவர் வாங்கணும். அந்த கவர் ஒண்ணு. நம்ம நார்த் ஈஸ்ட் ரைடு போவோமா? ஆசையா இருக்கு. எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஆனா நார்த் ஈஸ்ட் ரைடா மட்டும் பண்ணக்கூடாது. எனக்கு ரொம்ப நாளா இந்த ஒரிசா, பீகார் இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் ரொம்ப நாள் ஆசை. அது போக வந்து பண்ணா டென்ட்ல வந்து பண்ணா ஏசி செட்டப் பண்ணணும். இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கறல? கரண்ட், அது சார்ஜ், போன் சார்ஜர், இன்வெர்ட்டர் எல்லாமே பிளான் பண்ணி வச்சிருக்கோம். டென்ட்ல ஏசி. இப்ப டென்ட்ல என்னப்பா ஏர் கூலர் நமக்கு நான் வந்து போன் பண்ணி எல்லாமே தந்துட்டேங்க. சோ வந்து ஒரு ஏசி மெக்கானிக் நம்மளோட டிடிஎஃப் தான். சில காம்பாக்டா ஒரு வந்து பண்ணா ஒரு ஏசி வேணும் அப்படின்ட்டு தம்பி சரி பண்றேன்ட்டா. இன்னும் நிறைய இம்போர்ட்டட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அதை வச்சு பிளான் பண்ணலாம். எனக்கு லக்கேஜ் தான் பத்த மாட்டேங்குது. ஒரு பெரிய ஹைவே. சேஃபா காரை பார்க் பண்ணி கார் பக்கத்துல வந்து பண்ண கொஞ்சம் யாரும் ப்ராப்ளம் எதுவும் வராத மாதிரி, யாருக்கும் மக்களுக்கு இடைஞ்சலும் இல்லாம ஒரு ஓரத்துல போட்டிருக்கோம். நம்ம பதிவு பண்ணிக்கணும். ஆமா, அது பதிவு பண்ணி ஆகணும். அது போக வந்து அது வந்து நம்மளோட வீடியோ பாக்குற நம்ம டிடிஎஃப் கமெண்ட் பண்ணுங்க, எங்க டென்ட் போட்டா சேஃபா இருக்கும். அதே மாதிரி இப்ப நாங்க சமைச்சு முடிச்சிட்டோமா, சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இதை வாஷ் பண்றதுக்கு எங்களுக்கு ஐடியா இல்ல. பெட்ரோல் பங்க் தான். ஆந்திரால உள்ள நான் பெட்ரோல் பங்க்ல. ஆமா, ஆந்திரா பெட்ரோல் பங்க் எல்லாத்துலயுமே அலோட் இல்ல மச்சான். மச்சான் நினைச்சு பாரு, அங்க போயிட்டு நம்ம வாட்டர் டேங்கா இல்ல ஆக்சுவலி என்ன ஆச்சுனாங்க, வண்டி வந்து பாத்தீங்கன்னா இப்பவே ஒரு வீலிங்ல தான் இருக்கு. புரியுது? அவனுக்கு ஒரு ஸ்பீட் பிரேக் இல்ல, நான் முன்னாடி தட்ட மாட்டேங்குது, பின்னாடி தட்டுது. சோ இப்போ என்ன பிளான் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா சமைச்சு முடிச்சு சாப்பிட்டுட்டு டென்ட்ல ஸ்டே பண்ணிட்டு காலையில எழுந்து திருச்செந்தூர் எங்க அப்பனை பார்க்க கிளம்பிட்டோம். சோ வந்து இந்த ட்ரிப்பே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆன்மீக ட்ரிப்பா இருக்க போகுது. நேரா வந்து பாத்தீங்கன்னா திருச்செந்தூர், அங்கிருந்து திருவண்ணாமலை, அங்கிருந்து திருப்பதி, அங்கிருந்து காசி. எல்லாமே இந்த vlog வந்து பாத்துட்டீங்கன்னா பயபக்தியோடன் இருந்து பெரியவர்களை கவர் செய்யலாம் என்று இருக்கிறோம். சோ ஆகையால் அம்மாங்க அப்பாங்க எல்லாம் இந்த வீடியோ பாத்துட்டீங்கன்னா உங்களோட ஃபேமிலி குரூப்ல ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க. நல்ல பிள்ளையா இருக்கான் டிடிஎஃப் கோவில் கோலன்னு சுத்தரா அப்படின்னு சொல்லி உங்க ஃபேமிலி குரூப்ல ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் வந்து நம்மளோட கார் மொத்த செட்டப்ல அப்படி என்னதான் இருக்கு அப்படிங்கிற ஒரு ரகசியத்தை நான் வந்து சீக்கிரமா ஒரு தனி வீடியோ பண்றேங்க. நம்மளோட பெகசஸ் மாப்பிளைக்குள்ள இல்லாத ப்ராடக்டே இல்லைங்க, பொருளே இல்லைங்க. டோரா பூச்சில என்னோட பேக்ல புக்கும் பொருளும் நிறைய நிறைய இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எங்களோட ட்ரெஷர் பாக்ஸ் பெகசஸ் ட்ரெஷர் பாக்ஸ் ட்ரெஷர் பாக்ஸ் பெகசஸ் ட்ரெஷர் பாக்ஸ் எதுவுமே பண்ணல. பாக்கிங்ல எல்லாம் பின்னாலே வங்கி மாதிரி வரும். ஆமாண்ணே, பொக்கி பொக்கி விட்டு லக்கேஜ் பாக்ஸ் மாதிரி டெய்ல் மாதிரி வரும். அது நம்ம போறதுக்கு பறந்துரும். எங்க அம்மா கரெக்டா இந்த கார் தான் வேணும்னு ஏன் சொன்னாங்க சொல்லு. ரொம்ப டிக்கி பெருசு. எங்க அம்மா இந்த காரை ஏமா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு டிக்கி ரொம்ப பெருசா இல்ல, இங்க டேங்க் இவ்வளவு பெரிய ஸ்பீக்கர் வச்சு மறைச்சிட்டோம். பெருசாக்கிடலாம்ல. ஆமாண்ணே, சொன்ன மாதிரி டாப் பாக்ஸ் பெருசாக்கிடலாம். தம்பி கிட்ட தம்பி இது மேல என்ன பான்னு கேட்பாங்க, அவன் என்ன சொல்லுவான்னு கேளு. போட்டுங்க போட்டு நாங்கெல்லாம் வெளில வந்தா தப்பிச்சு ஓடுருவோம் அப்படின்றோம். நாளே பெரிய ஏறி போயிடுவோம். இங்க பாரு, சும்மா சொல்லக்கூடாது. நம்ம கிட்ட எல்லா ப்ராடக்ட்ஸும் இருக்கு. வெளில வந்தா தப்பிக்கிறதுக்கு நம்ம கிட்ட என்ன ப்ராடக்ட் இருக்கு தெரியுங்களாங்க? அது இப்ப வேணாண்டா, பொறுமையா காட்டலாம்டா. ஆனா இந்த ஃபேன் டம்மிடா மாப்ள, சார்ஜ் இல்லடா தம்பி, சார்ஜ் போடலடா. ஆக்சுவலா அந்த ஃபேன் வந்து ஆன்லைன்ல ஆமா, ஒரு 10 நிமிஷத்துல வந்துச்சு. 10 நிமிஷத்துல சொல்லுவோம். ஒருத்தர் சொல்லும்போது வீடியோ எடுத்து வச்சிருக்கான் பாரு. அது வந்து இப்போ நம்ம லக்கேஜ்ல வச்சுக்கலாம். இப்போ நம்ம வெள்ளங்கள்ல வருதுல்ல, அதை அப்படியே திருப்பி போட்டு ஒரு பட்டன் போட்டா போய் அப்படியே திருப்பி லக்கேஜ்ல வச்சுக்கலாமா, அப்படியே திருப்பி போட்டா மாத்திக்கலாமா?
ஸோ டிடிஎஃப் நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் தட்டிட்டுக்கோங்க. இந்த டிடிஎஃப் சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் தட்டிட்டுக்கோங்க. என்னென்ன சமைக்கலாம் சொல்லுங்க. ஓகே சும்மா மசாலாலாம் போட்டு அதான் சிக்கன் 65, சிக்கன் குழம்பு, சாப்பாடு, ரசம், தயிர். அடுத்து இது ரொமான்டிக் பாயாசம் செய்ய போறேன். ஆமா ரொமான்டிக் பாயசம் செய்யணும். அது போக டிடிஎஃப் நிறைய யோசிச்சு வச்சிருக்கேன். எல்லாம் ஒன்னொன்னா பாப்பீங்க டிடிஎஃப். என்னடா இது உடைச்சது துணியா கொடுப்பாங்க. சரி இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? சிக்கன் 65 ஆக்சுவலி வந்து பண்ண ரசம் அப்புறம் சாப்பாடு. ஆக்சுவலி தம்பி கிட்ட வந்து பண்ண பால் பாக்கெட் வாங்க சொன்னேன். தம்பி வந்து பண்ண பால் பாக்கெட் வாங்க மறந்துட்டான். பால் பாக்கெட் வாங்க டீ சாப்பிட்டுருக்கலாம். எல்லாம் இருக்கு. ஏதாவது ஒண்ணு கேள. ஏதாவது சப்பாத்தி பண்றியா? செப் தாமான் அதானே உன் பொண்டாட்டிக்கு நீ அதுதான் சமைச்சு கொடுப்பியா? எங்க அப்பா இப்ப நான் ஒண்ணு சொல்லுவேன். இப்ப நான் ஒண்ணு சொல்றேன். அது உடனே இப்ப நியூஸ் போட்டுருவானுங்க. எல்லாம் ஓகே கண்டென்ட்டுக்காக ஃபண்டுக்காக பண்ணாங்க. இருந்தாலும் இந்த வாடி போடின்றது மட்டும் மனசு கஷ்டமா இருந்துச்சு. அவ்வளவுதான். நான் வந்து நியூஸ் அஜித்தை பார்த்தால் இப்படி என்னங்கடா தன்னை இளம் காதலிக்காக அதிசய உயிர் நண்பனை எதிர்த்த டிடிஎஃப் வாசன். எனக்கு புகழ் நான் பிடிக்கும்டா. நான் ஃபன்னா சொல்லியிருப்பேன். கண்டென்ட்டுக்காக பண்றாங்க. டிஆர்பி தான். செட்டுக்கு பின்னாடி தான் அப்படி மாட்டேன். சும்மா ஜாலிக்கு பண்றாங்க. இருந்தாலும் நமக்கு மனசு வலிக்கும் இல்லைங்க. எவ்வளவு கூலா சொல்லியிருக்கோம். பின்னாடி ஒரு சீரியஸ் பிச்சு போட்டு விட்டு அது சீரியஸ் நியூஸ் ஆக்கி விட்டு பார்க்கும்போது இந்த பையன் இப்படி பண்ணிக்க கூடாது. ஷோக்காக தானே பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கே ஃபீல் ஆக வச்சிருச்சுடா. ஓகே டிடிஎஃப் வந்து என்ன ஏதுன்னு சொல்லி பார்த்து கொஞ்சம் நாள் கழிச்சு அதுக்கப்புறம் வ்ளாக் பண்ணிட்டு போடுறோம். அப்புறம் வந்து சாப்பிடும்போது வ்ளாக் பண்ணிட்டு போடுறோம். அதுக்கப்புறம் தூங்கும்போது வ்ளாக் பண்ணிட்டு போடுறோம். வந்துருக்கலாம். ஆமா கிளம்பி கார் மோட்டோ வ்ளாகிங் பண்ணும்போது கண்டினியூ பண்றோம். டிடிஎஃப் டைம் ஆச்சுன்னா 12:48 ஆச்சு. திருடான் பாரு பைத்தியக்காரனாய். இப்ப நான் பார்த்தேனே திருடாமப்ல நீ. சோ டிடிஎஃப் டைம் ஆச்சுன்னா 12:48 ஆச்சு. முதல்ல சாப்பாடை காப்பாத்திக்கிறேன். சாப்பாடு வந்து பாத்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சுங்க. சோ வந்து இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடு, சிக்கன் குழம்பு, 65 அஜி மாப்பிள்ள வந்து பண்ண ஃபுல்லா சாப்பிட்டு முடிச்சிட்டான். சோ இதுதாங்க அஜி மாப்பிள்ள கிட்ட எனக்கு பிடிக்கவே பிடிக்காத விஷயம். பந்திக்கு முந்தின நாள் கொலைத்தாடுன்னு. ஸோ வந்து பார்த்துட்டிங்கன்னா மாப்பிள்ள வந்து பண்ண ரெடி ஆகாதவே எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வந்து இப்போ வந்து பண்ண இன்னும் 65ல ரெடி ஆகிட்டு இருக்கு. அது போக வந்து பண்ண அங்கே ரசம் வந்து பார்த்துட்டிங்கன்னா கெட் ரெடியாக இருக்கு. இன்னும் ஃபுல்லாக ரெடி ஆகலை. சரி டேப்லெட் கொடுங்கடா சாப்பிட்றதுக்கு முன்னாடி. இது வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி போடுற டேப்லெட் டிடிஎஃப். இது வந்து சிவப்பு பச்சை மச்சான். ஓ இப்போ இப்படி வந்துருச்சான்னு கேட்குறியா? நான் இருக்கும்போது கணக்கெல்லாம் கொடுப்பாரு. ரெண்டு கணக்கு சேர்ந்து கொடுக்குறாரு. பால்ல தானே சாப்பிடணும், தண்ணியில சாப்பிட்றா? அது நம்ம இதுக்கு செட் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லி கேட்டேன். அதனால சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு டேப்லெட், சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு டேப்லெட் போட சொல்லி வேற ஒன்று ரெக்கமெண்ட் பண்ணிட்டாரு. ஸோ வந்து இந்த டேப்லெட் எதுக்காகன்னா டிடிஎஃப் நம்மளோட பேக் ஃப்ராக்சர் இருக்கு இல்லைங்க. ஸோ வந்து சீக்கிரமா ரெடி ஆகிறதுக்கு தான் வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்த டேப்லெட்டுங்க. ஸோ இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்து என்னோட ஜெனியூனான ரிவ்யூ தர போறேன் டிடிஎஃப். சாப்பாடு குழம்பு சாப்பாடு நானே 65 செஞ்சது அருந்தேன். அப்படியாச்சு குழம்பு ஓகே. என்னது ஓகேவா? இவ்வளவுதான ரியாக்ஷன்? 65 ஒர்த்து. பொகடா கடைக்காரனா அஜய் நான் மந்திராதீங்க எப்பவுமே. இப்போ ரெண்டையும் சேர்த்து சாப்பிட்டு பாக்குறேன். அந்த பீஸ் கொடுத்து அந்த பீஸ் எடுத்து அப்பா போடா. கடிக்கவே எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர். கடிக்காத பிரச்சனை இல்லடா. எனக்கு என் பீஸ் திருடா. கடிக்கவே இல்லை. பாரு மாப்பிள்ள வேன் அதுவே குடுத்தீனா குடுத்துக்கோ. நான் எடுக்காத ப்ளீஸ் மச்சான். நான் பசிக்குது மச்சான். ஃபுல்லா சாப்பிட்டு மேஞ்சு முடிச்சிட்ட அப்புறம் வந்து என்கிட்ட மேய வரியடா. இப்போ அந்த ரசம் ரெடியா இல்லையா? ஒரு அப்பளம் கொடுக்குறீங்களா? ஏய் ருத்ரன் ப்ரோ 65 இல்லாம சாப்பிடுறாடா. அவங்க 65. ஓ அண்ணா என்னன்னா இப்படி பண்றாங்க? ஏய் ஒரு பாசமா ஊத்துடா. பல நாள் வெறி தீர்த்துட்டாண்டா. ஏண்டா உங்களுக்கு எல்லா டென்ட் கேம்பிங் போட்டுருக்கு. உன்னால என்ன செய்யணும்னு செஞ்சாங்க. பரவாயில்லைங்க உன்னால. 65 ஒரே ஒரு வாய் தாங்க வச்சேன். மீதி எதையுமே காணும். ஓ இங்கே மறைஞ்சிருச்சா? சாரிப்பா. அப்படி திருப்பி விட்டு நீ அப்படியே வந்து சாப்பிடலாம் நினைக்கிறியா? அதெல்லாம் பழைய ஸ்டைல். தப்பே பண்ணாது. என்ன போய் எல்லாம் தப்பு நினைக்கிறேன். சீரியஸாவே டிடிஎஃப் மேபி கொஞ்சம் சாப்பாடு நிறைய வச்சு குழம்பு கம்மியா இருந்தாலும் டேஸ்ட் தெரியல போல. 65யும் குழம்பையும் சேர்த்து சாப்பிடும்போது அடா 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 இத்தனை ஒரு கலையை வந்து நீங்க மனசுக்குள்ள ஒழிச்சு வச்சிருந்தீங்களாடா. இது தெரிஞ்சிருந்தா உனக்கு டாப்பு குக்கு டூப்பு குக்கு அனுப்பிச்சுட்டு போயினடா. பாரு கரெக்டா வந்து ஸ்லிப்பரை வெளியே வச்சுட்டு மேட்ல தொடச்சிட்டு போறேன். ஓகேவா? டிடிஎஃப் டைம் ஆச்சுன்னா 2:41 ஆச்சுங்க. எல்லாருமே வந்து பண்ண நம்மளோட சூப்பரான டென்ட்ல படுத்தாச்சு. சீரியஸாவே சொல்றீங்க சூப்பரான டென்ட்ல ஏசி இல்ல. ஆமா டென்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜம்முன்னு நல்ல இடம்லாம் இருக்கு. பட் என்ன பிரச்சனைனா ரொம்ப வேர்க்குதுங்க. ஸோ வந்து நான் ஒரு ஃபேன் வாங்கியிருந்தேன் இல்லைங்க. அந்த ஃபேன் இப்போ வந்து கிடையாது. என்னன்னா பவர் பேங்க் வச்சிருக்கேன். அதனால எனக்கு சொந்தம். அது வந்து பண்ண சார்ஜ் போடல. ஆனால் நான் வந்து சொந்தம் சொல்லிட்டு இருக்கேன். சரி நானும் சீக்கிரம் தூங்கிடும். அதுக்கப்புறம் எடுத்து நம்ம பக்கம் திருப்பிக்கலாம் நினைச்சிட்டு இருக்கேன். பட் முடிய மாட்டேங்குது. பவர் பேங்க் ஓடிட்டு இருக்கா? இது பெகசஸ்
இல்ல பவர் பேங்க்ல இருந்து சார்ஜ் ஆகி பைத்தியம் இல்லடா பெகசஸ்னு சொல்லலாம். யூனிகார்ன்ல வந்து பார்த்துட்டீங்கன்னா ரெக்க இருக்கணும், பட் இதுல வந்து யூனிகார்ன் இந்த குதிரையில வந்து கொம்பு மட்டும் இருக்கிற ரெக்கையா காணும். பெகசஸ்னு சொல்லலாம். உங்களுக்கு தெரிஞ்ச மறக்காம கமெண்ட் பண்ணுங்க டிடியோ. சின்ன வயசுலலாம் மிஸ்டிக்கல் ஃபோர்ஸ்ல ரெட் ரேஞ்சர் வந்து பார்த்தீங்கன்னா பெகசஸ் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவோட இதை கோராக் வந்து பண்ணா அவரு வந்து அந்த ஒரு பெகசஸ் வச்சிருப்பாரு. அந்த பெகசஸ் வந்து பண்ணா இவருக்கு ரெட் ரேஞ்சர் கிடைக்கும். மிஸ்டிக் ஃபோர்ஸ்னா அந்த மரத்துக்குள்ள பூந்து வருவாங்க. நான் பார்க்காத இதே கிடையாது. பிடி எமர்ஜென்சி மிஸ்டிக்கல் ஃபோர்ஸ் சாம்ராய்லாம் லேட்டரா வந்தது ப்ரோ. சாம்ராய்ல லேட்டர் நான் பாக்கும்போது SPD தான் ப்ரோ. SPD தான். டைனோ தண்டர். ஓவர் டிரைவ் அதெல்லாம் டைனோ தண்டர் இல்ல டைனோ ஓவர் டிரைவ் எக்ஸ்ட்ரா டிரைவ் அந்த மாதிரிலாம். சோ வந்து என்னப்பாச்சு ஆமாண்டா 3 பக்கம் ஆயிடுச்சுடா. சாரு டென்ட்ல படுத்ததே இல்ல, புதுசா பண்றாரு. உள்ள வாடா. ரொம்ப இருக்குடா. வாடா பா. குளிர் சீசன்ல எங்கேயோ தமிழ்நாடு தமிழ்நாடு வெயிலெல்லாம் செத்தது ஞாபகம் இல்ல. ஆக்ராலாம் வேர்த்துச்சு. வெளில பார்த்துக்கோங்க. ஸோ சரியான வேர்வை இருக்குதுங்க. சீக்கிரமா வந்து பண்ண டென்ட் ஏசி பிளான் பண்ணணும். ஆனா இது புதுசா இருக்கு. அப்பனா டென்ட்ல ஏசி போட்டோம். இது போட்டா போதும். இது தர்மோகோலா ஜெனரேட்டர் வந்தா போதும். தெர்மாகோல் போட்டு இல்லப்பா, ஜெனரேட்டர்லாம் தேவையில்லப்பா. இன்வெர்ட்டர் ஒன்று பிளான் பண்ணி வச்சிருக்கேன்ப்பா. நான் சொல்றேன் வச்சு இந்த இடத்துல டேபிள் ஃபேன் வச்சு நிக்க வச்சு எல்லாம் சுத்த விடுங்க. ஓகே டிடியோஸ் வந்து நல்லா தூங்கிட்டு காலையில வந்து பண்ண எந்திரிச்சு லாக் பண்ணுறோம். பாய். டிடியோஸ் எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். ஸோ வந்து இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா வேக்கப் ஆனோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கோம்னா செந்தூர் அப்படிங்கிற இடத்துல தான் இருக்கும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னா பம்பு செட்டில் போய் குளிக்க போகிறோம். ஸோ அஜிமாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கன்னா கிளம்பிட்டேன், டீ குடிக்க தான் கிளம்பிட்டேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா பால் பாக்கெட் வாங்கி நாங்கள் இங்கேயே தான் டீ குடிப்போம். ஸோ வந்து போயிடுவானே நான் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி டீ கடையில் போய் டீ குடிக்க மாட்டேன். சரி நானாக போக மாட்டேன், பார்சல் மட்டும் வாங்கிட்டு ஏன் இப்படி பாக்குறாரு? நம்மளோட டிடிஎஃப் எல்லாருமே நம்மளை பார்க்க வந்திருக்காங்க. ரொம்ப நன்றி. ஸோ வந்து ஆக்சுவலி அண்ணன் வந்து இந்த வண்டி எடுத்துட்டு, இந்த வண்டியா அருள்மேரியானா இந்த வண்டியா டில்லி. ஸோ வந்து இந்த வண்டி எடுத்துட்டு வந்து கேரளா ட்ரிப் போயிட்டு இருந்தவங்க. ஆக்சுவலி ஏர்லி மார்னிங் 4 o'clock வந்து பார்த்துட்டிங்கன்னா வண்டியை பார்த்துட்டு அப்படியே வந்து இங்கே நிப்பாட்டி இங்கே தூங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் எந்திரிச்சு வந்து வெளியே வந்து மூச்சியெல்லாம் கழுவினதுக்கப்புறம் தான் அண்ணன் நல்லா இருக்கீங்களா, ஸோ உங்களுக்காக 4 o'clock வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னாங்க. எங்களுக்கே மனசு 3 o'clock தான். இல்லை 3 o'clock தான் நாங்கள் தூங்கவே போனோம். இல்லண்ணா பார்த்தேன், நீங்க அப்பதான் இது பண்ணீங்க. அண்ணன் கூப்பிட்டு பார்த்தேன், சரி தூங்கிட்டு இருந்தேன் டயர்ல, சரி வெயிட் பண்ணுவோம். அப்போ 3:20 3:30 இருக்குல்ல. ஏன்னா கரெக்டாக நாங்கள் 2:45 3 o'clock தான் எண்டிங் வாக எடுக்கிறேன். ஓகேங்க தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி. ரொம்ப நன்றிங்க. அடுத்த வாட்டி எங்களுக்கு இவ்வளோ வெயிட் பண்ண வேணாம். இல்லை அடுத்த வாட்டி இவ்வளோ வெயிட் பண்ண வேணாம், வந்து எழுப்பி விட்டுருவேன் கண்டிப்பாக. பசங்களாம் இல்லையா நான் வெளியே எங்கடா போய் படுத்தீங்க? பஞ்சகல்ல போய் படுத்தீங்க. நான் அந்த கட்டில் ஒன்று வாங்கிடுறேன்டா, வெளியே போட்டு ஜம்முன்னு படுத்துக்கலாம். ஓகே டிடிஎஃப் வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு இங்கேருந்து கிளம்பும்போது பிளாக் கண்டினியூ பண்ணுறோங்க. டிடிஎஃப் டைம் ஆச்சுன்னா 6:48 ஆச்சு. அவ்வளோதான் நம்மளோட டென்ட்டை ஃபுல்லாக மடக்கியாச்சு. இதுக்கப்புறம் எடுத்து உள்ளே வச்சுட்டு அப்படியே நம்மளோட பெகசஸ் மாப்பிளை எடுத்துட்டு கிளம்ப வேண்டியதான். அண்ணா பாய். அவர் பேர் நல்ல பேர் சொன்னார். அண்ணா உசிலம்பட்டிக்கார அண்ணே பாய் பாய். நான் லவ் யூண்ணே. ரொம்ப ஒரு பாசமான ஒரு மனுஷர். இந்த மாதிரி ஒரு நல்ல நல்ல அன்புகளை சம்பாதிச்சதுல உண்மையாகவே ரொம்ப பெருமையாக இருக்குங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஓகே டிடிஎஃப் நெக்ஸ்ட் கார்ட்டு போகும்போது பிளாக் கண்டினியூ பண்ணுறீங்க. ஸோ டிடிஎஃப் டைம் ஆச்சுன்னா 7:42 ஆச்சு. இவ்வளோ நேரம் வந்து பண்ணால் நம்மளோட டிடிஎஃப் யுவராஜ் தம்பி கூட தான் பேசிகிட்டு இருந்தோம். ஸோ ஆக்சுவலி ரொம்ப ஸ்வீட்டாக பேசுங்க. ஸோ என்ன சொல்ல யுவராஜ் நம்ம காலில் ஃபோன் காலில் பேசிட்டு தானே? அப்படியா? ஆமா நான் பேசிருக்கேன். ஓகே ஓகே. நீங்க கூட நியூ இயர்க்கு மாசி பாண்டிச்சேரி வந்திருந்தா. இது பயங்கர சாக்கா இருக்கு. இல்ல இவ்வளவு நேரம் வந்து பண்ண அஜிமாப்ல போன் பேசுனதெல்லாம் சொல்ல நான் பேசிருக்கேன். ஃபோன் நானே ஆனா இந்த மாதிரி பேர் தெரியல, நான் மாசி பேச வச்சேன். எந்த கேமரா நான் தெரிவேன்? இந்த கேமரா நீ தெரியுவேன். இந்த கேமரா இருந்துச்சு, அந்த சின்ன கேமரா 9. அந்த கேமரா உடஞ்சு கீழே இருந்துச்சு. இன்னொரு நாள் மீட் பண்ண நான் கண்டிப்பா ஒரு நாள் டைம் இருக்கு. கண்டிப்பா அஜி நான் வீட்லயே தனியா கூட கொஞ்ச நாளைக்கு வா ஆல்வேஸ் வெல்கம்ஸ் யூ. ஆனா என்ன வருத்தம்னா அஜி வீடுன்னு சொல்லிட்டியாடா, அது எனக்கும் என் வீடு தான். நீங்க
வந்து உயிரினா நீங்க. ஐயோ ரொம்ப தேங்க்ஸ் வச்சிருக்கேன். அப்ப நான் உயிர் இல்லையா? நீங்க வந்து நீங்க இவ்வளவு பண்றீங்க. டிடிஎஃப் டைம் வச்சுனா 7:40 சொன்னாச்சு. அவ்வளவுதாங்க இந்த இடத்த விட்டு கிளம்பியாச்சு. வா யூடியூப் போங்க. யூடியூப் பண்ணுமா? சோ நம்ம டிடிஎஃப் வந்து பண்ண நம்ம கூடயே வரேன்னு சொன்னாங்க. சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் பம்பு செட்ல குளிக்க கூப்பிட்டு போயிட்டு இருக்கோங்க. எங்கடா? அவ்வளவுதானே வந்தாச்சா? டேய் அவ்வளவுதானடா டெஸ்டினேஷனுக்கு வந்தாச்சா? அட பாவீங்களா, நான் சொல்லிட்டு இருந்தேன். டேய் இங்க நிப்பாட்டு இருக்குடா. இத்தனை நேரம் கேமரா ஆங்கிள் செட் பண்ணிட்டு இருந்தோமா? நமிதா இடுப்பு மாதிரி தெரியுமோ தோட இதுல? அப்படிதான் தெரியுது. என்னடா நமிதா இடுப்பு மாதிரி தொட மாதிரி தெரியுமோ அப்படின்னு நினைச்சு அதே மாதிரி வருது கேமரால. ஸோ டிடிஎஃப் டைம் 7:50 ஆச்சு. ஆக்சுவலி பக்கத்துல தான் இருந்திருக்கு. இது தெரியாம வந்து பார்த்துட்டீங்கன்னா ரொம்ப நேரம் உட்காந்து கேமரா ஆங்கிள் செட் பண்ணிட்டு இருந்திருக்கோம். ஓகே ஸோ அவ்வளோதான் டிடிஎஃப் வந்தாச்சு. இப்போ ஜம்முன்னு வந்து பார்த்தா குளிச்சுட்டு வந்துடலாங்க. ஏய் என்னடா பம்பு செட்டுன்னு சொல்லிட்டு ஆண்கள் கழிவறைன்னு காட்டுது. ஏய் எப்படி போறது உள்ள? ஓ சாரி இந்த கதவே திறக்கணுமா? ஓ இதுதான் பம்பு செட்டா? ஓகே ரைட்ரா. ஆக்சுவலி டிடிஎஃப் இப்போ வந்து நாங்க பம்பு செட்ல குளிக்க போறோம். ஏன்டா நீ அங்க இருந்து எட்டி பாக்குற? ஒண்ணுமே போடலையா? போடுற ஏதாவது இல்ல போடுறா டக்குன்னு. ஜட்டியோட தான் நிக்கிறியா? போடுறாப்போ போட்டுதான் இருக்கா? நான் எதுவுமே போடலையோன்னு பயந்துட்டேன்டா. போட்டுதான் இருக்கா? அப்புறம் என்னடா பிரச்சனை? இதுல எல்லாம் ஏன் கூச்சப்படுறீங்க? அப்பெல்லாம் கூச்சப்படக்கூடாது. கேர்ள்ஸ் போவாங்களா? ஸோ யுவராஜ் தம்பி வந்து பண்ண ரொம்ப டாக்டிவ் பர்சனுங்க. ஸோ எந்த அளவுக்கு டாக்டிவ் பர்சன் ஆச்சு? டாக்டிவ் பர்சன்னா என்னை பேசி தொண்டை பார்த்து பேசி என்னை வந்து பண்ணா தொண்டை வழியே வர வச்சிட்டாரு. உள்ள எல்லாம் குளிக்க கூடாதுடா. என்னடா நீ பாட்டுக்கு இறங்கிட்ட? வெளியே வாடா. ஐயோ வேணாம் சொல்லும். டேய் அஜி அநியாயம் பண்ணாத அஜி. அஜி மேல உட்காந்து அள்ளி ஊத்துடா. வேணா தண்ணிக்குள்ள போட்டு அமுக்கிடுவேன். வாய்ஸ் கேட்காதடா கொஞ்ச நேரத்துக்கு. எதுக்குடா? டேய் துண்டு ஏன்டா இதை எடுத்து கட்டின? அதுக்குள்ள அது குளிச்சு முடிச்சுட்டு கட்டுறதுடா. அது நிறைய பொண்ணுங்க பாக்கணும். அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வர மாட்டேன். பைத்தியக்கார பைலட் அந்த மாட்டிட்டு படுற பாடு. அரண்மனை படத்துல வந்துச்சு ஒரு பாட்டு. அரண்மனை பேயாக அலையும் என்னை அழைக்குதே. அந்த லைனா பண்ணுங்க ஐயா. அஜி பிடிக்கலாம்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 3, 2, 1 யாரு யோசிக்கிறா? அந்த பையனா? இப்ப என்ன அந்த அண்ணன் நெஞ்சில பிடிக்கிறாக்கா யாருன்னு பாக்குறேன். இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி தொப்பையில ஒரு அக்காவை போடுவான். அக்கா இல்ல ஒன்னும் போட மாட்டான். என்ன போட மாட்டான்டா. டிடிஎஃப் டைம் ஆச்சுன்னா 8:48 ஆச்சு. குளிச்சு முடிச்சுட்டு டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்துட்டோம். ஸோ கொஞ்ச நேரத்துல வந்து பண்ண டீ காஃபி சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வந்து பண்ண நைட்ல இருந்து துண்டு கிண்டு எதுவுமே போடாச்சு. நைட்ல இருந்து டிஷர்ட்ல இருந்து எதுவுமே போடாம நம்ம டிடிஎஃப் வந்துட்டாங்க. இருக்கிறதுலேயே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் என்னன்னாங்க, நம்மளோட டிடிஎஃப் ஃபிட் ஷாப்ல எடுத்த ஹெல்மெட்டுங்க. எனக்கு அதுவும் இந்த ஹெல்மெட் வந்து பண்ண எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இந்த கலர் டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுலேயும் வந்து பண்ண இந்த வைசரை வந்து பண்ண நான் தான் சஜஸ்ட் பண்ணேன். எனக்கும் ஒரு நாள் வேற ஏதோ வாங்க வந்தாங்க கடைக்கு. அப்போ இந்த ஹெல்மெட் போட்டு வந்திருந்தாங்க. நான் வந்துட்டு சொல்லுவோம் இதுக்கப்புறம் இது கூடயே வந்து இந்த வைசர் போட்டீங்கன்னா இன்னும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு சொன்னேன். உண்மையாகவே செம லுக்காக இருக்கு. யாராவது சொன்னாங்களா? ரொம்ப நல்லா இருக்கு. அந்த ஒரு லுக்ல இருந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா 3000 இருந்து ஆரம்பிக்குதுன்னா இது நல்லா இருக்கு. ஆக்சிஸ் ஆக்ஸார், அதுக்கப்புறம் ரைடாக்ஸ், அதுக்கப்புறம் விகா ஸ்டட்ஸ் எல்லாமே நம்மளோட டிடிஎஃப் பிட் ஷாப் இக்னைட் ஹெல்மெட்ஸ் நம்மளோட டிடிஎஃப் பிட் ஷாப்ல இருக்கு. கண்டிப்பா விசிட் பண்ணி பாருங்க. ஸோ வந்து சீரியஸாவே எங்க இன்டர்நேஷனல் ட்ரிப் போயிட்டு வரீங்களா? கோயம்புத்தூர் டு ஊட்டியா? அப்படி சென்னை இல்லையா? சென்னையிலேருந்து கோயம்புத்தூர், கோயம்புத்தூர்லேருந்து ஊட்டி, அப்புறம் ஊட்டி டு மறுபடியும் சென்னை. எப்படி நான் கேட்க போறது இல்ல. என்ன தொங்க விட மாட்டான். பைடர் யுவராஜ் உன்னை மறக்கவே மாட்டேன். லவ் யூ so much. ஓகே டார்லிங், பை 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 பை. சேஃபா இருங்க. கண்டிப்பா மறந்துடாத. அவ்வளவுதான் எங்களை மறந்துடுவேடா. நீங்க தானே போய் நீங்க என்ன மறந்துடுவீங்க? நான் உங்களை அவ்வளவுதான் எங்களை மறந்துடுவேன். மறப்பனா யுவராஜ் இப்ப தூக்கத்துல
யுவராஜ் அப்படின்னு. ஆனா மென்ஷன் பண்ற ஸ்டோரி போடுங்க. ஓகே சொல்லும். நீங்க இந்த ரிட்டன் ஸ்டோரி போட மாட்டீங்க, லைக் மட்டும் தான் பண்றீங்க. டேய் நான் எல்லாத்தையும் பார்த்து லைக் பண்ணி ரெஸ்பாண்ட் பண்றேன். நீங்க பாய் செல்லம். யுவராஜ் ஃபைல்ஸ் கொடுங்கடா, ஃபைல்ஸ் கொடுங்கடா. கொடுத்தாச்சா? நீ தான் வரீங்க. டாப் பாக்ஸ்ல ஏறி உட்கார்றா. யுவராஜ் யுவராஜ் லவ் யூடா. மறந்துடாதே. டேய் மறக்க மாட்டேன். என்கிட்ட காசு வந்துச்சு நான் சொல்றேன். நான் உனக்கு அதெல்லாம் ஓகே. சரியா? லவ் யூ so much. காலேஜ் செல்லம் அது என்ன சொல்றேன் ஈஸ்ட் கொடுங்க. எல்லாமே அனுப்பிச்சிட்டு நான் போட்டோல எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி செல்லம். ஓகே நான் பண்ணிட்டேன். ஓகே செல்லம் பாய். இல்ல அது யூடியூப் இங்க போடுங்க. ப்ளாக்ல வரணும். கண்டிப்பா விட செல்லம். அவன் கை விடுங்கடா தம்பி. யுவராஜ் கைய விட முடியல. யுவராஜ் ப்ரோ இத பண்ணிராதீங்கடா. எனக்கு டேட்டா வேற தெரியல. டேய் ஓபோ ஐயோ மறந்துட்டடா. குளப்பட்டு போட்டுடா. சே போடா. வா எதிரி வாடா யுவராஜ். வாடா யுவராஜ். கில்லி பரோ. கில்லி வாடா போடா. அஜிகங்கி வாடா. நல்லா கிக்லப்பா. ப்ரோ லவ் யூ ப்ரோ. ஐயோ இந்த பையன் போக மாட்டாங்க. டேய் தம்பி பைக் லைசென்ஸ் கேன்சல் ஆயி போயிடுச்சு எனக்கு. அவன் எப்படி கார் லைசென்ஸ் புடிங்கறாதீங்க நீ. எனக்கு விட்டுருங்க. லவ் யூ so much நே. சரி லவ் யூ. அடுத்த டைம் பாக்கும்போது இந்த கையில உங்க பேர் இருக்கும். என்ன சொல்ல இருக்கணும்? அடுத்த டைம் பாக்கும்போது உங்க கையில இந்த பேர் இருக்கும். டாட்டூ வேணாம். உங்க பேர டாட்டூ வேணாம். எனக்காக டாட்டூ போட்டு நான் பேசிட்டே உங்க கூட நிப்பாட்டிடுவேன். எனக்காக ப்ளீஸ். என்னைக்கு டாட்டூ போட்டேன்னு தெரியுதோ அன்னைக்கே வந்து உன்கிட்ட பேசிட்டு நிப்பாட்டிடுவேன். நான் ஒரு முத்த யுவராஜ். இங்க வாங்க யுவராஜ் பாய்டா. அவர் பாக்குறாரு என்னடா இவனுக்கு ஒரு மார்க்கமா இருக்காரு. வாங்கவே ரொம்ப நன்றிண்ணே. பிரமிப்பா பாக்குறாங்க. உங்களை வந்து சொன்னா நான் என்ன போய் பண்ண போறேன்னு தெரியல. என்ன ரொம்ப நன்றி செல்லம். நான் ஃபோன் பண்றேன். கண்டிப்பா போயிட்டு வரேன் செல்லம். சேகா பாய். சரி பாய். போறோம். அந்த சைலன்சரை மட்டும் ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிடுவோம். சரி இதை எப்படி ஸ்டார்ட் பண்ணுவீங்க? எப்படிடா நீங்க மட்டும் ஆன் பண்ணீங்க? டைம் ஆச்சு 9:37 ஆச்சு. இன்னும் நம்ம திருச்செந்தூருக்கு எவ்வளவு கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னா? ரைட் யூ தெரியும்டா. பயமா இருக்கு. சென்னை கோபி விட்டுருவீங்க. இன்னும் நம்ம திருச்செந்தூர் பஸ். ஓ சும்மா இருக்கலடா. ஸோ வந்து நம்ம திருச்செந்தூருக்கு எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னா 496 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட 8 மணி நேரம் ஜேர்னி. பட் எவ்வளோ சீக்கிரம் போக முடியுமோ போயிடலாம். விழுப்புரமுக்கு 28 கிலோமீட்டர்ஸ், திருச்சிராப்பள்ளிக்கு 190 கிலோமீட்டர்ஸ் அண்ட் மதுரைக்கு 315 கிலோமீட்டர்ஸ் டிடிஎஃப். பசங்கள்லாம் எதனால் பயப்படுறானுங்கன்னா நம்ம கூட பைக்கில் வந்திருக்கானுங்க சேஃபாக, காரில் வந்தது இல்லையே. அதனால தான் வந்து பார்த்தா கொஞ்சம் வருத்தப்படுறாங்க. அண்ணன் டிடிஎஃப் புயல் வேகத்தில் வந்து கொண்டிருக்கிறார் முருகரை பார்க்க. 5 மணிக்கு போயிடும் போறதுக்கு. 5 மணிக்கு போயிடும். நான் ஏன் 6 மணி சொன்னேன் தெரியுமா? போவீங்க, டீ குடிக்கணும்பீங்க, அங்கே ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் பண்ணுவீங்க. நாங்கள் இப்பெல்லாம் அப்படி இல்லை. டிடிஎஃப் ரொம்ப மாறி போயிட்டோம். டீ வேணுமா நீ பாட்டி டீ குடிச்சிட்டு போகிறோம். டீ போட்டு குடிச்சிட்டு போகிறோம். என்னடா செல்லுக்குட்டி? திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா. அரோகரா. இப்போ மைலேஜ் எதுக்கு 6 காத்துல மேல படுத்துவோமோ பயமா இருக்குது. ஆக்சுவலி தம்பி நாங்க வந்து போற வழியில வந்து பாத்தீங்கன்னா டென்ட் ஸ்டே பண்ணலாம் பிளான் போட்டோம். அதுதான் வந்து பண்ண நேத்து டென்ட் போட்டு ஸ்டே பண்ணியிருந்தோம். நம்ம குட்டி பையன் இருக்கான் பாத்தியா மாப்பிள்ள, அவன் இருந்துட்டு அண்ணே மதுரையில போய் போடலான்னு அப்படின்னா. ஏன்டா மதுரையில போய் போடலாம் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு தம்பி இருந்துட்டு பதில் என்ன சொன்னா, ட்ரஸ்டட் பிளேஸ் மதுரை அப்படின்னு சொன்னாங்க. ஆமா நம்ம மதுரை மதுரை பசங்க வந்து பாத்தீங்கன்னா நல்லா பாத்துப்பாங்க. அதுவும் இல்லாம நம்ம டென்ட் போட்டிருக்கோம்னா நமக்கு ஏதாவது வேணும், அதாவது நம்மன்னு சொல்லி இல்ல, யார் தெரியாதவங்க இருந்தாலுமே வந்து பாத்துட்டீங்கன்னா நல்லா பாத்துப்பாங்களா. அதனால மதுரையில ஸ்டே பண்ணலாம். தேன் மிட்டாய் சொன்னா என்னன்னா லிஃப்ட் கேட்கும் போது தமிழ்நாட்டிலேயே அதிகமா லிஃப்ட் கொடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மதுரையில தானமா. இதுக்கப்புறம் நம்மளோட vlog-ஏ வந்து பாத்தீங்கன்னா டிடிஎஃப் வேற மாதிரி இருக்க போது. நான் ஆசைப்பட்டது எல்லாம் வந்து பாத்துட்டீங்கன்னா நாங்க நடத்த போறோம். இவ்வளவு நாள் நடத்த முடியாம இருந்துச்சு. பட் இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அப்படி இருக்க போறது இல்ல. நீ பாட்டுக்கு சும்மா விளையாட்டுக்கு அம்மா அப்படிம்ப உள்ள உட்கார்ந்து இருக்கனால அவனுக்கு அந்த ஃபீல்ல சாமி அப்புறம் பிஜிஎம் போட்டு அப்படி போட்டுருவாங்க. ஸோ டிடிஎஃப் இப்போ விசாலை அப்படிங்கிற ஊர்ல தான் இருக்கும். டென்ட் கேம்பிங்லாம் எப்படி இருந்துச்சு? டிடிஎஃப் உண்மையாவே சொல்ல போனா செம்ம வைப்புங்க. செம்மையா இருந்துச்சு. சாப்பாடு தான் அல்டிமேட்.
சாப்பாடு அந்த சிக்கன் 65 எல்லாத்தையும் சேர்த்து வச்சு செம்ம டேஸ்ட். ஆனா என்ன அந்த ரசத்தை மட்டும் சாப்பிடல. நானும் ரசத்துக்காக வெயிட் பண்ணி இல்ல கேஸ் நமக்கு அங்க இருந்துச்சுன்னா ரசம் ஃபர்ஸ்ட் ஈஸியா வச்சிரலாம். செல்லம் கேஸ் ஸ்டவ் வைக்கிறது கஷ்டமா இருந்துச்சுன்னு சொன்னீங்களே, வச்சிட்டீங்களா? ஓகே செல்லம். ஏன்டா செல்லம் ஒரு மாதிரி சேடா இருக்க? நீ டயர்டா இருக்கா? இல்ல ரொம்ப கால் கழிச்சு குளிச்சுக்கிறான்ல. குளிடா அப்படின்னா குளிக்கவே மாட்டேங்கிறான்ப்பா. எப்படியோ அடிச்சு எப்படியோ குளிக்க வச்சுட்டோம் நாங்க தம்பிய. அவனும் என்னென்னமோ பண்ணி பாக்குறான். நாங்க உடலையே. ஸோ வந்து இன்னும் வந்து பண்ணா நம்மளோட டேங்க் ஃபுல் பண்ண பெட்ரோல் வந்து பண்ண 99 கிலோமீட்டர்ஸ் போகும். 99 கிலோமீட்டர்ஸ் போனதுக்கப்புறம் வந்து பண்ண மறுபடியும் டேங்க் ஃபுல் பண்ணிக்க போறோங்க. யுவராஜ் பண்றான். யுவராஜ் தம்பி இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்க, அந்த தம்பி தான். டேய் செல்லக்குட்டி, கை தெரியாம இருக்கும். இல்ல இது வாங்கல நெக் வாங்கல. தம்பி கிட்ட என் ஃபோன் நம்பர் நான் சொல்லி தான் கொடுத்தேன். செல்லம் நான் ஃபோன் பர்சன் கிடையாது, அடிக்கடி கால் பண்ணக்கூடாது, எப்போவாது கால் பண்ணு. யூட்டன் கூட போடல. யூட்டன் போட்டு 10 கிலோமீட்டர் தான் தாண்ட தம்பி கால் அடிச்சிட்டான். ஆனா நல்ல ஒரு பாசக்கார தம்பி. இந்த தம்பி ஒண்ணு, அப்புறம் மதுரை உசிலம்பட்டிக்காரரு அருண் சொன்னா உண்மையா எனக்கு ஒரு மாதிரி கண்ணா கலங்க. கேஷ் பண்ணி வரேன் அதுதான் 4 மணிக்கோ 3 மணிக்கோ நம்ம கரெக்டா தூங்கி கொஞ்ச நேரத்துல வந்திருக்காருடா. வந்துட்டு நம்மள எழுப்பியே விடல. காலையில 7 மணி வரைக்கும் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. நான் கேக்குறேன் தம்பி கேட்டா எழுப்பி விட்டுருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவங்க இருந்துட்டு என்ன பதில் சொன்னாங்கன்னா, அண்ணா நீங்களே எப்பவாது தான் தூங்குவீங்க, உங்க வீடியோஸ் எல்லாமே ரெகுலரா பாத்துட்டு தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது நானே உங்களை எழுப்பி விட்டா எப்படின்னு, அதனால தானே பரவாயில்லன்னு சொல்லி வெயிட் பண்ண அப்படிங்கிறாங்க. 6 மணி வரைக்குமா? உண்மையா அதுதான் அன்பு. மெரண்டா உண்மையா. ஆக்சுவலா அவரு கொச்சி போங்கம்மா இவங்களுக்காக அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஏதோ சம்திங் டெலிவரிக்காக. மிரட்டிட்டாரு பாசத்துல. ஆல்ரெடி உசிலம்பட்டி ரைட் போயிருக்கேன். ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? வந்துட்டு இருக்கோம். பாத்துட்டு அங்க இருந்து பாத்துட்டு வந்துட்டு இருக்கோம். இதுல வந்தீங்க? 2 வீலர் தான். கை காமிக்க வேண்டியதா நிப்பாட்டி இருப்பேனே. இல்ல வேண்டாம் ப்ரோ, நான் இங்க தான் போறோம், அதனால தான் சரி அப்படியே பார்க்கலாம்னு. ரொம்ப நன்றி ப்ரோ. நல்லா இருக்கேன் ப்ரோ. நல்லா இருக்கீங்களா? வீட்ல எல்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாம் பரவாயில்ல ப்ரோ. சாப்பிட்டீங்களாப்பா? சாப்பிட்டோம். என்ன காலேஜா ஸ்கூலா? இல்ல காலேஜ் தான் ப்ரோ. சரி ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட். ஓகே டார்லிங், லவ் யூ so much. தஞ்சாவூருக்கு ரொம்ப நாள் ஆசை மாப்பிள்ள, பெரிய கோவில் போய் பார்க்கணும்னு சொல்லி. என்னைக்காவது ஒரு நாள் போய் பாப்போமா இந்த ட்ரிப்லயே? தஞ்சை பெரிய கோவில். ஆமாண்டா, தஞ்சை பெரிய கோவில் போக கூடாதுன்னு சொல்றாங்களே. நல்ல பேரும் புகழும் சிறப்பு இருக்கிறவங்க வந்து அது போனா அங்க செத்து போயிடுவாங்களாம். இது ஹிஸ்டரி நான் பாத்துட்டேன். இல்லடா ஏதோ ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க, நானும் பார்த்தேன். அதனால சொல்றேன், நான் யூடியூப்ல பார்த்தேன். அந்த ஃபுல் ஹிஸ்டரி 13 நிமிஷம் போட்டிருந்தாங்க. சோ என்னடா இப்படி சொல்லிட்ட புசுக்குனே? நிழல் கோபுரம் நிழல் வந்து தரையில போறாது மாப்பிள்ள. என்னடா கோபுரம் நிழல் வந்து தரையில ஸ்கூல்ல படிச்சிருப்போமே 10th. ஆமா எக்ஸாக்ட்டா தெரியும், 10th படிச்சிருப்போமே. ஓகே டிடிஎஃப். ஸோ வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு அதுக்கப்புறம் வ்ளாக் கண்டினியூ பண்றேன். ஸோ டிடிஎஃப் ஒரு சின்ன சம்பவம் ஆகி போச்சுங்க. ஸோ வெளியே இறங்கணும். அப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த இதுக்கு பேர் நம்மள இது பீர் பாட்டில் எவனா உடச்சு போட்டிருக்கா. இந்த செருப்புக்குள்ள குத்திருச்சு மச்சான். சூப்பர் சங்கடா. ஓ ஃபுல்லா ரத்தம் வருது மச்சான். இல்ல நானே ஓட்டுறேன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பைத்தியக்கார பசங்கடா பீர் பாட்டில் உடச்சு வச்சு. இது டிடிஎஃப் வராங்கடா. அண்ணா வாங்க, நல்லா இருக்கீங்களா? சூப்பர் சூப்பர். வீட்டில எல்லாம் எப்படி இருக்காங்க? செருப்போடு தான்டா போனேன், செருப்போடு வீட்டு வச்சுடா. கண்டிப்பா கண்டிப்பா நீங்களும் பத்திரமா. புரியுதா? அந்த செருப்பை கழிச்சு கத்த அதிகமா வந்துட்டா. இது அம்மா ஓம் நமச்சிவாய. சரி விடு விடு, எல்லாம் நல்லதுக்குதான். பீர் பாட்டில் பயங்கரமா ஏறிடுச்சுடா. இதெல்லாம் வழியாப்பா லைசன்ஸ் வந்துங்க வந்துங்க வாலிகாவாதுக்கா ஹாஸ்பிட்டல் தான் போய் ஹாஸ்பிட்டல் எங்க போய் ஹாஸ்பிட்டல் பின்னாடி வேணா உட்காந்து. ஏய் வாடா உட்காங்க, ஓட்டுங்கடா உட்காங்க. ஏய் ஊத்திங்கே இருக்குதுக்கா கத்தம், சொல்றதை கேட்கவே மாட்டாங்க. இவன் ஊத்திங்கே இருக்குதுக்கா கத்தம். இன்னொரு பீர் பாட்டில் வேற இருக்குடா.
ஏய் நம்மளுக்கு இதே தப்பு இதே பங்கம் வந்துங்க கத்தம் இல்லடா நின்றுச்சுடா அது கட்டினா சரியா போயிடும்டா வலி இப்போ பெருசா தெரியல கொஞ்ச நேரம் கழிச்சு தெரியுமோ நல்லா பெருசா கட்டேன் கஞ்சப்பையா பைத்தியக்காரா அஜி ரொம்ப ஆழமா குதிச்சு இல்ல கொஞ்சம் ஆழம் தான்டா உனக்கு புரியுதா அந்த கண்ணாடி கழட்டும் போது வலிச்சுது செருப்பு கழட்டிலாம் செருப்பு கழட்டவே முடியல வீடியோ அப்லோட் பண்ண வேணாமா டிடே ஆஃப் டைம் எவ்வளோ ஆச்சுன்னா 11:04 ஆச்சு ஸோ இவ்வளோ நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தோம்னா கரெக்டாக டைம் ஆயிடுச்சுங்க அதனால வந்து பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருந்தோம் அதாவது ஃபர்ஸ்டே அப்லோட் பண்ணிட்டோம் ஸோ வந்து பார்த்துட்டிங்கன்னா ப்ரைவேட்லேருந்து பப்ளிக் போட்டீங்க மிஸ் ஆயிடுச்சுடா வந்து அது அப்படிதான் சொல்லும் பார்த்து வாங்க உள்ள நல்லா இருக்கீங்களா வீட்டில எல்லாம் எப்படி இருக்காங்க எங்கடா எங்க பாத்தீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பா நல்லா இருக்கீங்களா அவ்வளவுதான் ஆந்திரால இருந்து கிளம்பி வந்தாச்சு பத்திரமா இருங்க லவ் யூ சோ மச் ஸோ டிடே ஆஃப் டைம் எவ்வளோ ஆச்சுன்னா 10:10 ஆச்சுங்க ஸோ அவ்வளோதான் இந்த இடத்த விட்டு கிளம்பியாச்சு ஆக்சுவலி வந்து மூஞ்சி கழுவலான்னு நிப்பாட்டணுங்க ஸோ இறங்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மண்ணுக்கிட்ட நடந்து போனேன் அங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த பீர் பாட்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா யாரோ குடிச்சிட்டு உடைச்சு போட்டிருக்காங்க அது பார்க்காம மிதிச்சிட்டேன் குடிச்சு போட்டு வச்சிட்டாங்க சார் ஏதோ தெரியாம போதையில தவறாக குடிச்சு போட்டார் சார் அதான் குடிகார சார் இனிமேல் எங்க குடிச்சாலும் பாட்டில ஒண்ணு எடைக்கு போட்டுருங்க அப்படி இல்லைன்னா ஒரு ஓரமா போடுங்க ஏதாவது கஷ்டப்படுறவங்க வந்து அதை எடுத்து அவங்க எடைக்கு போட்டு பொழைச்சுப்பாங்க இந்த உடைக்கிறது வேணாம் எங்களை மாதிரி உள்ளவங்க கஷ்டப்படுறாங்க முதல்ல இந்த செருப்பால் அடிக்கணும்டா ஜி செருப்பால் அடிக்க போறியா செருப்பால் அடிக்க போறேன்டா நானு செருப்பு மீறி உள்ள குத்தி ஏன்னா செருப்புங்கிறதே காலை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு தான்டா உண்மையா வேடா இது சரியான தூள் நல்ல லுக் இது செம்ம தூள் தானே என் மச்சானுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு பதட்டத்துல இருந்துச்சிட்டியா சீச்சி இல்லையே மனுஷனாடா நீங்கெல்லாம் அப்புறம் சீட் பெல்ட் போடுங்க ஏசி ஆஃப் ஆகிடுது குழுங்கி கேஞ்சுங்க ஸோ மதுரைக்கு வந்து பண்ண இன்னும் 242 கிலோமீட்டர்ஸ் தான் மதுரைக்கு இன்னும் 200 கிலோமீட்டர் இருக்கா ஏதோ வண்டி நல்ல ஸ்பீடா போகுது இன்னும் சீக்கிரமா போயிடலாம் சொன்னீங்களேடா நல்லா நல்லா போயிட்டு இருந்துச்சு மூஞ்சிக்கிற வண்டி இன்னும் இடத்துல வந்து சம்பவம் ஆகி போச்சுடா ஒருத்தர் வந்தாரு எங்க ஏன்பா டிடிஎஃப் டாட்டர்ஸ் சேனல்ல நீ வீடியோ போடலையா இல்ல அதான் என்ன சொன்னாங்கன்னா என்னப்பா ரீசெண்ட் டைம்ல உங்க வீடியோவே வர்றது இல்ல அப்படின்னு ரீசெண்டால இல்ல கரெக்ட்டா தான போட்டுட்டு இருக்கீங்க டெய்லி பாப்பாராப்பா அதுக்கு போய் ஃபேஸ்புக்ல செக் பண்ணி பார்த்தாரு வரல அதான் இப்ப டெய்லி பாப்பாராமாங்க இந்த ரீசெண்ட் டைம்ல வரலையா ஏன்பா போடலன்னு கேட்டாரு இல்ல நான் போட்டு பாருங்க அப்படின்னு ஆனா ஒரு ஃபேஸ்புக் ஓபன் பண்ணாரு அண்ணே நான் ஃபேஸ்புக்லயே இல்ல வரும்னு சொல்லி வேற சேனல் கேட்டாரு ஸோ மக்களே நம்ம வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்ஸ்டாகிராம் வச்சுருக்கோம் அது போக வந்து போனால் யூடியூப் வச்சுருக்கோம் இதை தவிர நான் எந்த ஃபேஸ்புக்கு அப்புறம் ட்விட்டரு அதில் எதுலேயுமே இல்லை இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்தால் ஃபேஸ்புக்கில் வருவேன் இந்த ட்விட்டர் என்ன கான்செப்ட்னே புரியலடா ஏதோ பொருளி பேசுகிற இடமாடா அது வேஸ்ட் தெரியல அது என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல யூஸ் பண்ணி பார்த்தா தான் நமக்கு தெரியும் ஆஹா ஏன்னா வண்டி ஜம்முன்னு குதிக்குது அவன்டா அவன் சொன்னவன் வண்டி குதிக்கும் போது வேற ஒரு ஃபீல் வருதாமாங்க ஸோ டிடிஎஃப் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டியான ஸ்லிப்பர்ஸ் யூஸ் பண்ணுங்க ஆக்சுவலி நான் வந்து பார்த்துட்டிங்கன்னா செம டிசைனாக ஒரு மாதிரி ட்ரெண்டியாக இருக்கே அப்படின்னு சொல்லி வாங்கினேன் பட் வந்து கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கிற மாதிரி தான் தெரிஞ்சுது பட் இவ்வளோ மட்டுமான ஒரு குவாலிட்டியில் இருக்கும்னு நினச்சி கூட பார்க்கல சரி பாரு டீ குடிக்கலாம் தலைவலி முடியாது டீ போட்டு குடிக்கலாம் இப்போ நிப்பாட்டினா இன்னும் லேட்டாக போகும் திருச்சியில் போய் குடிச்சிக்கலாம் திருச்சியில் போய் ஒரு நல்ல மரநெல்ல போட்டு குடிச்சிக்கலாம் என்ன சொல்கிறீங்க கருப்பட்டி காப்பி இருக்கு கருப்பட்டி காப்பி இல்ல டிடிஎஃப் காப்பி போட்டு தரேன் நீங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே டிடிஎஃப் இன்னும் நம்மளோட டெஸ்டினேஷன் வந்து பாருங்க 407 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கு காலைல சம தூக்கம் அப்படி எந்திரிச்சு ரத்தம் போதும்னு ஊத்துது ஏய் ரத்தம் இல்ல நம்ம கோழி கழுத்த ஒரு மாதிரி திரியா வரும் பத்தியா ரத்தம் கக்கியா அந்த மாதிரி கக்கியா இருக்குதுடா நமக்கு நல்லதா கெட்டதா கேக்குங்க நல்லதுதாங்க கேக்குங்க இப்படி வந்துங்க முதல்ல ஜூஸ் குடியே அதனால செருப்பை கழுவுறா ஃபர்ஸ்ட் கோழி கத்த மாதிரி ஆகுது நிறைய மாதுளை போல ஜூஸ் குடிப்பேன் இதெல்லாம் வழியாப்பா லைசன்ஸ் ஊத்துது கொடால தண்ணி ஊத்துற மாதிரி நல்ல ஏறிடுச்சு மச்சான் நான் பயந்துட்டேன்டா எப்படி பயந்துட்டேன்னு கேளு இப்படி உள்ள ஏறி வெளியே வந்துருச்சோன்னு நினைச்சிட்டேன் உனக்கு புரியலடா இங்க பாரு நல்லா ஏறிடுச்சுன்னு தெரிஞ்சிருச்சு இதை புடுங்கன்னா ரொம்ப வலிக்குமோன்னு செருப்பு கழட்டுறேன்டா அப்படியே செருப்பு நகர மாட்டேங்குதுடா இப்ப என்ன பண்ணணும் உனக்கு சூடு வைக்கணும்
இது சூடு வைக்கணுமா? சூடாது. எனக்கு முள்ளு குத்திச்சு, அப்படிதான் ஜுரம் வந்துச்சு. இல்ல நான் ஏதாவது கேட்டுருவேன். நேத்து நைட் என்னடானா ஒருத்த கையில எண்ணெயை விட்டுட்டு அதுக்கு மேல மஞ்சள் பொடியை போட்டா சரியா போயிடுங்கடா. மசாலா மாவு மசாலா போட்டா நான் என்னால எத்தனை முறை மூஞ்சிலே போட்டு மாவு தேய்ச்சிருவேன். தேய்ச்சி நிப்பாங்க கடையில, அப்பதான் கொப்பளம் வராது. 65 மசாலா மூஞ்சி ஃபுல்லா தேய்ச்சி நிப்பாங்க. ஏன்னா எண்ணெய் மேல போட்டுரும். என்னடா சொல்றேன்? ஆமாடா. இல்ல அஜி ஒன்னு உன் கஸ்டமர் ஒருத்தர் வந்து டிடிஎஃப் பிட் ஷாப் வந்திருந்தாங்க. அப்ப நீ ஃபாரினோ எங்கேயோ போயிருந்தேன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியா தெரியல. ஸோ வந்து அவர் இருந்துட்டு உன்னோட லாக்டவுன் கஸ்டமரா. ஸோ எல்லாரும் கொடுத்து விடுறேன்னு சொல்லிட்டு கடையிலே உட்கார வச்சு சாப்பிட வச்சிருப்பியா? ஆமா, நல்ல பெருமையா சொன்னாரு. ரெகுலர் கஸ்டமரா? உன் ஃப்ரெண்ட்ஸ் கோழி கடை வச்சிருந்தேன்ல, நானே கடை வச்சிருந்தேன். கடை மூடி, கடை வியாபாரம்லாம் பண்ணல, உள்ள வச்சு கிளீன் பண்ணி வெட்டி வீக்கு டெலிவரியாக வாங்க முடியாது. கடையெல்லாம் வைக்கல. ஆமா, வீட்லயே வச்சு வீட்லயே கறி கடை பக்கட கடை போட்டுருந்தேன். லாக்டவுனுக்கு எத்தனை கோழி எடுத்தீங்க? ஒரு பாக்ஸ் 2 பாக்ஸ் எடுப்பேன், நல்லா ஓடும். வீக்ல இருக்கவங்க எல்லாம் கையிலும் கறி. ஒரு பாக்ஸ் 2 பாக்ஸ்னா எவ்வளோடா இருக்கும்? இதுல ஒரு கோழி ஒரு பாக்ஸ்ல 12 பீஸ். ஆனா நடுவுல லாக்டவுன்ல வந்து இந்த கோழி கறி வந்து கொரோனா வந்துருச்சுன்னு கோழி ரேட்டே கம்மியாச்சுல. ஐயோ, அப்படிலாம் இல்ல ப்ரோ, அதிகமா தான் ப்ரோ. 250 ரூபாய்க்கு குறையாம விக்கல. 250 50 60 ரூபாய்க்கு வாங்குறோம் ப்ரோ. இல்ல எங்க ஊர்ல அப்படி இருந்திருக்கும். நீங்க அநியாய விலையில வித்திருப்பீங்க. அதனால இப்படி இருந்திருக்கும் ப்ரோ. 200 ரூபாய்க்கு குறைஞ்சு. இல்ல அண்ணே, நீங்க சொல்றது கரெக்ட் தான். வாங்குறோம் ப்ரோ. அத நீங்க சொல்றது கரெக்ட் தானே. அது வேற வழி இல்லாம மேபி நம்ம ஆளுங்க செல் பண்ணிருப்பாங்க. பழைய கோழியா இருக்கும் ப்ரோ, குத்துட்டு இருப்பாங்க ப்ரோ. ஆமா, தள்ளி விடுறது உங்களுக்கு ஃப்ரிட்ஜ்ல வச்சு கீழே போடுறதுன்னா இவங்க சாப்பிட்டு. ஸோ டிடிஎஃப் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வெயில் அடிக்குதா, குளிருதா, மழை அடிக்குதா, எதுவுமே தெரிய மாட்டேங்குது. ஸோ வந்து உள்ள வந்து பார்த்தா ஏசியில் வந்து குளிரில் நாங்கள் வந்துட்டு இருக்கோம். டேரக்டர் ப்ரோ, நம்ம ப்ரொடியூசரை போய் பார்த்துட்டோம் ப்ரோ படத்துக்கு. ஓகே சீரியஸாக பேசிட்டு இருக்கலாம். இதை பற்றி தான் ஃபன் பண்ணுறான். ஓ, அப்படி ஹீரோ வந்து ஒரு சீரியஸ் இல்லை. ஐயோ அப்பா, நான் ஜோக் கறேன். டேய் புள்ள நான் சத்தியமா அப்படி அவர் படம் பண்றது ஒரு இல்ல. நான் ஒரு டவுட், என்கிட்ட ஏதாவது சொன்னீங்களா? சும்மா மொத்தமா இது திடீர்னு காம்பனி எல்லாம் உட்காந்துருக்காங்க, எல்லாம் பிளாக் போட்டு வச்சிருக்காங்க. திடீர்னு இப்படி சொன்னா நான் என்ன நினைப்பேன்? படத்துல ஸ்டெட் பண்ணலாம்னு இருக்கேன். டிடிஎஃப் இப்போ வந்து பண்ண வெளியே வந்து ஓரளவுக்கு வெயில் அடிக்குதுன்னு நினைக்கிறேன். பட் எந்த மாதிரி காத்து அடிக்குதுன்னு சொல்லி சரியா தெரியல. கொஞ்சம் சூடான காத்து தான் அடிக்குதுங்க. இல்ல தெரிய மாட்டேங்குதே, உள்ள உட்காந்துருக்கிறதுனால. ஏசில குளிர்ல நடுங்கிட்டு வருமா? ஆமா, அவன் எடுக்கிற முடிவு நமக்கு சாதகமா தானுங்கன்னே இருக்கு. பிள்ளைக்கு எலும்பு முடிஞ்சிருக்கு, அப்போ வரைக்கும் என்ன பண்ணுவான்? அதாவது கார்ல போட்டோம், பைக் லைசன்ஸை கேன்சல் பண்ணாதான் இவன் பைக் ஓட்டாம இருப்பான். உண்மையை சொல்றான். உன் மனசு செஞ்சு சொல்லு. எனக்கு முதுகெலும்பு உடஞ்சி லைசன்ஸ் இருந்து நான் பைக் ஓட்டாம இருந்திருப்பேன். நான் ஓட்டிருப்பேன், கண்டிப்பா ஓட்டியிருந்திருப்பேன். எலும்பு சரியே இருந்திருக்காது. எல்லாம் அவன் செயலுங்க. அவர் சொல்றாரு, நம்ம எல்லாம் நடக்கிறோம், அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. டிடிஎஃப் டைம் எவ்வளோ ஆச்சுன்னா 11:30 ஆச்சு. ஸோ வந்து வண்டியை ஃபுல் டேங்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போவோமே அப்படின்னு சொல்லி பெட்ரோல் பங்க் வந்திருக்கோம். பக்கத்துலேயே வந்து பண்ண ஒரு டீ கடை இருக்கு. அஜிமாப்பில் போய் டீ குடிக்க போறேன் அப்படிங்கிறான். பால் பாக்கெட் இருக்கானே? பால் பாக்கெட் இல்லையா? கேமரா ஒன்று வெள்ளையா கெடுது. ஓகே, எனக்கு இந்த டிஷர்ட் போட்டு ரைட் பண்ண பிடிக்க மாட்டேங்குது. அப்பெல்லாம் முன்னாடி டிஷர்ட் மட்டும் தாங்க போடுவேன். அது பைக்கு வெயில்ல போகணும். அந்த தம்பி வீடியோ வருவோம்னா எடிட்டிங்ல தூக்கிடுவியா? எடிட்டிங்ல தூக்கி வருவியா? அப்படியே தலையை உள்ள விடு, நல்லா உள்ள விடு. அஜி புடிச்சுக்கோ, அஜி புடிச்சுக்கோ, அஜி புடிச்சுக்கிட்டியா? போலாம். காலத்துக்கு கூட வரா வரைக்கும் போவோம். ஓகேடா செல்குட்டி, நீங்களும் பத்திரமா போங்க, பொறுமையா போங்க, சேஃபா போங்க. வீட்டுக்கு வாங்க, அதான் வீடு. அடுத்த டைம் வந்தா வீட்டுக்கு வாங்க. கண்டிப்பா செல்லும். சரி, ஓகேண்ணா. பாபா, ஐ லவ் யூ. இந்த டைம் கூடுதலே வந்துருக்கேன். ஹெல்மெட் இங்க வா, பக்கத்துல வா. லைசென்ஸ் எங்க? லைசென்ஸ் இல்லையா? சரி, நம்பர் பிளேட்டை பார்த்து போலீஸ்ல மாட்டி விடலான்னு பார்த்தா நம்பர் பிளேட்டே இல்லையாடா அந்த வண்டியில. சரி செல்லும், பத்திரம். இங்க பாருங்க, பொறுமையா விட்டு கடை செல்லும். ஏன்னா நம்பர் பிளேட் 91AZ மட்டும் இருக்கு. டிடிஎஃப் நம்ம பெட்ரோல் பங்க் போய் ஃபுல் டேங்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்படியே போய் டீ கடையில போய் ஒரு டீயை சாப்பிட்டு அப்படியே வந்து கிளம்பி. மாப்பிள்ள நீ தான் இப்ப பே பண்ண டீ கடையில. எவ்வளவு ரூபாச்சு? 430 ரூபா. ஸோ வந்து ஒரு டீ கடையில வந்து பண்ணா 430 ருபீஸ் ஆயிடுக்கு. 6 பேருக்கு. அதுதான் நான் சொல்றேன். அழகா ஒரு பால் பாக்கெட் வாங்கியிருந்தா வேலையே முடிஞ்சிருக்குமா. 2 லிட்டர் பால் பாக்கெட் 140 ரூபா. டீ மட்டும் சாப்பிடணும். சம்சா கிம்சா ஜூஸ் பாட்டில் காலையில இருந்து நம்ம சாப்பிடலடா. சாப்பிட்டா நாங்க சமைச்சு சாப்பிடணும். ஸோ டிடிஎஃப் மதுரைக்கு வந்து பண்ணா 280 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. 18 சாரி. அப்பயும் அதே கிலோமீட்டர்ல இங்க மதுரைக்கு 218 கிலோமீட்டர் பக்கத்துல இருக்கு.
உனக்கு என்ன 6 மணிக்குள்ள நான் கொண்டு போய் விடுறேன். திருச்சியே வரல ஜி. டிடிஎஃப் ஒரு மனுஷன் எவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக கொரட்டை விடுவான் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காட்ட போகிறேன் நான். கம்மியாகி போச்சு இப்போ பார்த்து சவுண்டு. நான் நைட் தூங்கும் போது உங்க பாரு எப்படி கொரட்டை விடுறான்னு சொன்னால் அப்படியே கொரட்டை ஸ்டாப் ஆகிடும். மைண்டில் ஏதோ மூடிட்டு போனா உட்காருங்க ப்ரோ. டேய் நேத்து பயம் வந்துருச்சுடா தம்பி. ஷெரீஃப் நீ தூங்குறத பார்த்துட்டு அப்படி தூங்குனடா. நீ கையெல்லாம் பொழந்துட்டு வாயெல்லாம் பொழந்துட்டு தூங்குனடா. ஜொல்லு வேற உழுக்குதுடா. நான் எப்படிடா தூங்குவேன்? நானும் ஒரு வீடியோல பார்த்தேன் நான் எப்படி தூங்குவேன்னு சொல்லி. இப்படிதான் தூங்கிட்டு இருந்தேன். இப்படி சீரியஸா தூங்கிட்டு இருந்தேன். என்னடா ஆச்சு? அங்கே பண்ண பீட் வண்டி சூப்பரா நிக்குது. நான் ஆளுக்கு ஒண்ணா இல்ல, ஆளுக்கு ஒண்ணா இல்லண்ணா. ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. பீட் வண்டி பின்னால வந்து இடிச்சிருக்குது. என்ன வண்டிடா பின்னாடி வந்து இடிச்சது? சுசுகி ரெட்ஸ். பின்னாடி பின்னாடி மட்டும் தான் அடிபட்டு இருக்கு. பின்னாடி பாதி நொறுங்கி போச்சுடா. டிடிஎஃப் எல்லாரும் டிரைவ் பண்ணும்போது பார்த்து சேஃபா டிரைவ் பண்ணுங்க. எப்போ என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ வந்து ஒன்றும் இல்லைங்க. இப்போ பாருங்களேன், சும்மா எதாச்சும் மூஞ்சி கழுவலான்னு போனோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய பீர் பாட்டில் கண்ணாடி சறுக்குன்னு சறுக்கிச்சு. தெரியவே இல்லைடா பீர் பாட்டில் கண்ணாடி இருக்கிற மாதிரி. ஸோ டிடிஎஃப் திருச்சிக்கு வந்து பண்ண 60 கிலோமீட்டர், பெரம்பலூருக்கு வந்து பண்ண ஜஸ்ட் 3 கிலோமீட்டர்ஸ் தான் டிடிஎஃப் இருக்கு. நேற்றுலேருந்து சொல்லிங்க. இல்லைடா, நான் நேற்றே சொல்லிட்டேன். ஆக்சுவலி நைட்டு வந்து பாரு எனக்கு கிளம்ப விருப்பமே கிடையாதுங்க. இயர்லி மார்னிங் எந்திரிச்சு ஜாலியாக பீஸ்ஃபுல்லாக ரைட் பண்ணலாம்டா. அழகாக சமைச்சு நான் வேற லெவலில் பிளான் போட்டு வச்சுருந்தேன். இவனுங்க அதுக்கு ஒத்துழைக்கவே மாட்டேங்கிறானுங்க. அந்த அஜி பையன் தான் கிளம்பிக்கிட்டே இருந்தான். இந்த ட்ரிப்பே வந்து பார்த்துட்டிங்கன்னா எப்படி சொல்கிறது, ஒரு வார்ம் அப் ட்ரிப்புங்க. இந்த ட்ரிப்பில் வந்து பண்ண நாங்கள் என்னென்ன மிஸ்டேக் பண்ணுறோமோ அதெல்லாம் வந்து பண்ண நோட் பண்ணிட்டு இருக்கோம். சரி, இப்போ வரைக்கும் நம்ம அப்கிரேட் பண்ண வேண்டிய விஷயத்தெல்லாம் ஒன்றா சொல்லி பார்ப்போம். அடுத்த ட்ரிப்பில் வந்து எக்ஸாஸ்ட் மாடிஃபிகேஷனு, ஃபாக் லேம்பு, சஸ்பென்ஷன் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, ரூஃப் டாப் டென்ட்டு, ஏர் கண்டிஷனரு, ஃப்ரிட்ஜு, கேஸ் ரீஃபில். இல்லை ரூஃப் டாப் டென்ட் இப்பால முடியாது, கொஞ்ச நாள் ஆகும். அப்புறம் ஃப்ரிட்ஜு, கேஸ் ரீஃபில்லு, போட்டில் 360 கேமரா கேப்பு, கார் கவர், அப்புறம் வந்து மொபைல் ட்ரைபாடு, இன்ஸ்டா 360 பேட்டரி, குக்கிங் ஸ்டோரேஜ் பேகு, அப்புறம் வந்து சிசிடிவி 24 ஹவர்ஸ் ரெக்கார்டிங் கேமரா. ஆமாம். அப்புறம் வந்து நம்ம இது குக்கரு, இன்னொரு கேஸ் ஸ்டவ். ஓகே, வேற ஏதோ நீ மிஸ் பண்ண மாதிரியே இருக்குடா. சொல்லும் நிறைய நம்ம சொன்னோம். 5 லிட்டர் தண்ணி கேன், 5 லிட்டர் தண்ணி கேனு, அப்புறம் வந்து இன்னும் என்னென்னமோ சொன்னேன்டா, நீ நோட் பண்ணலையோ? கரெக்டா நோட் பண்றா. அதுக்காக தான் இந்த ட்ரிப்பே வந்து இந்த வார்ம் அப் ட்ரிப். ஆக்சுவலி ஃபுல்லா வார்ம் அப் ட்ரிப் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு தாங்க. ஒவ்வொரு நாளைக்கு ஒன்னொன்னு தெரியும். 2 கேஸ் ஸ்டவ் இருந்தா டக்குன்னு சமைச்சு முடிச்சிடலாம். ஆனா இன்னொரு கார் இருந்தா கரெக்டா இருக்கும்டா. நார்த் ஈஸ்ட் ரைடு இல்லைன்னா அதையும் போட்டுருவா. அடே அடுத்து இப்போ அஜி வரானடா ட்ரிப்பு. அவனை வந்து பெர்னா கார் எடுத்து வர சொல்லிடலாம்டா. என்னடா சொல்றீங்க? வர்த்தா இருக்கும்டா. BMW தான். அண்ணே நம்ம இனோவா எடுத்துக்கிட்டு அண்ணா வேறனா எடுத்துக்கிட்டோம். இனோவா தான் மைலேஜ் கொடுக்கும். BMW செம ஸ்பேசியஸ்டா. ஏய், இனோவா கார் மிரட்டிருச்சுடா. இனோவா கார் அநியாயமா சீஸ் பண்ண வச்சிட்டானுங்க. புலி மரனே ஆனா இலையுதிர் காலம்னா ஃபுல்லா இலைகளுக்கு இருக்கணும்னா கீழே. ஆஹா ஆஹா, அடா 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 அடா, ஐயோ என் வாய் முகத்தம் பறிச்சிருச்சு. ஐயோ, இப்ப பாத்து ஆன் பண்ணாம விட்டுட்டேன்னு. ஆனாலுமே இதுல நீங்க நம்ம கோபுரம்ல பாத்துருக்கலாம். இவ்வளவு அழகான ஒரு சூழல். நான் சொன்ன அந்த ஒரு நிமிடமே நடக்கும்போது அது ஒரு சந்தோஷம். இப்போ ஒண்ணும் இல்லடா, இன்னைக்கு காலையிலேயே பிளான் மாத்திரமே. அது சும்மா விளையாட்டுக்கு சொன்னது இல்லடா. அது விளையாட்டுக்கு, அது லூசு பசங்க சும்மா விளையாட்டு சொல்றாங்க. மாப்பிள்ள, சிவன் புதல்வனை பார்ப்பதற்கு முன் சிவபெருமானையே தரிசனம் செய்துவிட்டு பிறகு சிவபுத்திரனை பார்ப்போமா என்று நாங்கள் வந்து ஆலோசனை செய்து கொண்டிருந்தோம் டிடிஎஃப். பிறகு வந்து வேணாம், சிவ புதல்வன் ஐயா வந்து பார்த்துட்டீங்கன்னா தந்தையும் தாயையும் சுற்றி வந்ததுக்கு விநாயகரையே கோபித்துக் கொண்டு கிளம்பி மலை மேல் போய் விட்டார். அதனால நம்மள லைசன்ஸே ஆரம்பிச்சாரு எங்க அண்ணன். என்னைக்கு முருகன் ஐயாவை கும்பிட ஆரம்பிச்சோம் டிடிஎஃப், அன்னைக்கு வச்ச பாஸ்வேர்டுங்க 2143 சொல்லி. ஸோ இதயத்துக்கே அந்த பாஸ்வேர்டை போட்டு விட்டாரு அவரு. புரிந்ததோ? புரிஞ்சுட்டு மனசுலயே வச்சுக்கணும். மேலே பறந்துகிட்டு இருக்கா? ஆமா, ட்ரோன் வந்து நம்மளை ட்ராக் பண்ணிட்டு இருக்கு ப்ரோ. ஓ, நாம இங்க அமுக்க வேணாம்.
அது ஃபாலோ பண்ணி ஓ சூப்பர்ல ப்ரோ நல்லா இருக்கீங்களா? வீட்ல எல்லாம் எப்படி இருக்காங்க? இது எங்க ப்ரோ? திருச்சியா? திருச்சி வந்தாச்சா நாங்க? காவேரி பாலம் இதான். ஓகே ஓகே, அதுதான் காவேரி பாலம். அதான் இந்த காவேரி அடுத்த மலைக்கோட்டை. என்னோட தண்ணியவே காணும் ஃபுல்லா. இங்க பாருங்களேன், ட்ரோன்ல ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. இல்ல தண்ணி இருக்காது இப்ப. ஆனா எனக்கு ஒரு டவுட், நான் போட் ஓட்டலாமா? நான் இதை நம்ம போட் எடுத்து தண்ணி இருக்குல்ல, தண்ணி இருக்கணும்ல. தண்ணி இருந்தா போட் ஓட்டலாமா? தண்ணி இருந்தா நீ என்ன வேணா அதுக்கு எதுவும் யாரும் எதுவும் ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்ல மாட்டாங்க. அந்த ஓரத்தில் வந்துட்டு தண்ணி இருக்கும், ஆனால் அதுவும் கம்மியாக தான் இருக்கும். கல்லணை சைடு போனீங்கன்னா உங்களுக்கு நிறையா இருக்கும் தண்ணி. ஸோ டிடிஎஃப் இவ்வளோ நேரம் வந்து பண்ண நம்மளோட டிடிஎஃப் கிட்ட தான் பேசிட்டு இருந்தோம். இப்போ நம்ம எந்த ஊரில் இருக்கோம்னா திருச்சிக்கு வந்து ரீச் ஆயாச்சு. டிடிஎஃப் திருச்சி பாலத்தில் தான் இருக்கும். ஸோ வந்து நீங்கள் வந்து பண்ண நம்மளோட ட்ரோனில் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ எப்படி வாசா ட்ரோனை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, அதுவாக கண்ட்ரோல் ஆகி எங்களை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு டிடிஎஃப். இதை தெரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ வந்து பண்ண ட்ரேஸ் மோட் போட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி போயிட்டு இருக்கேன். டிடிஎஃப் டைம் அவ்வளோ ஆச்சுன்னா 2:30 ஆச்சு. நம்ம மதுரை பக்கத்தில் வந்தாச்சு. மதுரை பக்கத்தில் தான் வந்திருக்கோம். எக்ஸாக்டாக மதுரைக்குள்ளே போனோமா அப்படின்னு சொல்லி தெரியல. எங்கள் ஃப்ரெண்டு வீடு வந்து பண்ண மதுரைன்னு சொல்லியிருக்கான். இப்போ அவனோட வீடு பக்கத்துலேயே வந்துட்டு இன்னும் 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தான் இருக்குது. எவ்வளோ கிலோமீட்டர் இப்போ இருக்குது? 3.1 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 10 minutes ஜேர்னி சம்திங் போடா. ஸோ எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்துட்டிங்கன்னா, நம்ம காலுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா மாப்பிள்ளை வந்து நல்லா சித்தாலாம் பண்ணுவானா. ஸோ வந்து கண்ணாடி வேறு ஏறி போச்சு. டேய் ட்ரோன் செத்து போய்டும்டா, மேலே ஏற்றுறா கொஞ்சம் ஹைட்டு. பொறுமைடா, ட்ரோன் ஏதாவது உடச்சு போட்டுறாதரா. என்னடா பண்ற? அது வேற எங்கேயோ லொகேஷன், அந்த எக்ஸ் குடுறா மச்சான், வேற ஏதோ லொகேஷன் ஃபார்வர்ட் பண்ணிடுச்சு. வேணாண்டா விட்டுறா, உனக்கு ஓட்ட வரலன்னா கேட்கவும் மாட்டேங்கிற. டேய் எவன் கால்றா இது? எவன் கால்றா இது? கடிக்கவா ஒரு கடி அப்படின்னு. சரி இந்த கதவை திறந்து மூடுங்கடா சொன்னாங்களா கரெக்டா. ஸோ எவ்வளோ நேரம் வந்து பண்ண குட்டி குட்டி ட்ரோன் ஷாட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க. நல்லா இருக்கு, ஒரு மாதிரி ஜாலியாக விளையாடுறதுக்கு. ட்ரோனை போய் கொஞ்சம் போக போக நல்லா ஓட்டி பார்க்க ஆரம்பிச்சிட்டு டிடிஎஃப். இன்னும் கொஞ்ச நாள் விட்டேன்னா வைங்களேன், சும்மா பிரிச்சு போய் மேய ஆரம்பிச்சிடும். அதுலேயும் அதே மாதிரி கார் லைஃப்லேயும் தான். டேய் இதில் அப்படி ஒரு லெஃப்டே இல்லையடா. டேய் அவன் பாசமா பிரியாணி சாரை கூப்பிட்டானா இல்லை நீங்க மிரட்டி பிரியாணி செய்யறான்னு சொன்னீங்களா? இல்லடா, நான் இந்த கால் அடிபட்டுருக்குல, கண்ணாடி ஏறி இருக்குல்ல, சரி அதுக்கு பேசுறா. கால்ல கண்ணாடி ஏறிடுச்சுலடா. ஆமா, அது போக போக வலி ஆரம்பிச்சிருச்சு. அவங்க அந்த வைத்தியம் கிடையாது, அவங்க சித்த வைத்தியம். ஏன்டா எல்லாம் ஒண்ணுதான்டா. நாளாச்சு முருகேசிட்ட முதுகுலாம் உடைச்சு இப்போ நான் போய் முதுகு உடைக்க போறேன். 6 மணிக்குள்ள போகணும். ஏன்? ஐயோ ஐயோ அப்பா 6 மணிக்கு போயிடுவோம்ப்பா. போயிடல மாப்பிள்ள. ஆமாண்டா, இவன் இங்க இருந்தே கிளம்ப லேட் பண்ணிடுவான்டா. இப்ப பண்ணிட்டு சொல்றான் பாரு, இவன் இங்க இருந்து அது எப்படி வாய் கூசாதா, நாக்கு நரம்புலாம் வலிக்காதா? அப்படி பேச. ஐயோ நம்ம இப்படி பேசுறோமே. இப்ப நான் தான் லேட் பண்றேன்னா அப்ப நாங்க லேட் பண்ணோமா? டேய் மச்சான், அண்ணா உன் நெஞ்ச தொட்டு சொல்லலாம் டைரக்டர்னா, நேத்து லேட் பண்ணது யாருனால? நேத்து நாம கிளம்புனது ஸ்டார்டிங் கிளம்புனது சொல்லுங்க ப்ரோ. ஸ்டார்டிங்கா நாம அப்பனா 5 நாளா லேட் பண்ணிட்டு இருக்கோம். அது யார் மேல லேட்? யார் லேட்? 5 நாளா இவருக்கு வர்க் அப்படி இப்படின்னு. யார் பேரு சொல்லுங்க. பேரு வாசன் ப்ரோ. போடே இப்போ போடே. 5 நாள் முன்னாடி இங்க வந்திருக்கணும். ஒரு நிமிஷம். நேத்து கிளம்பும் போது அஜீஸ் ப்ரோ லேட். சரி அது ஓகேவா? இன்னைக்கு காலையில இருந்து எவ்வளவு ஷார்ப்பா பண்ணிட்டு இருக்கோம். கேமரா ஆங்கிள் செட் பண்ண வேணாமாண்ணா? ஒரு செம்ம ஒரு கெத்தான ஆங்கிள் செட் பண்ண வேணாமாண்ணா? இது வரைக்கும் இந்தியாலயே வந்து பண்ண இந்த மாதிரி ஒரு ஆங்கிள் யாரும் தந்தது இல்லைண்ணா. இந்த 2 சேர் வைக்குது, இந்தியால யாரும் வைக்கல. பிராணப்பட்டி அப்படிங்கிற ஏரியால தான் இருக்கும் இப்போ. முருகேஷ் தடை போட போறேன். புளித்திப்பட்டிக்கு இன்னும் 2 கிலோமீட்டர்னு காட்டுதுடா. ஒரே புளித்திப்பட்டி உண்மையாவே நான் கரெக்டா தான் கரெக்டா தான் போறேன். அது படிச்சது மட்டும் கரெக்டான்னு பாத்துக்கிறேன்டா ப்ளீஸ்டா. ஆளுலாம் இடிச்சு ஏத்திட போறேன். இதனா போட்டு புழுதிப்பட்டிப்பா. புழுதி இல்ல புழுதிப்பட்டி. ஸோ டிடிஎஃப் தெரியுதுங்க, நாங்க புழுதிப்பட்டி. டக்குன்னு நான் கிராஸ் ஆகும்போது வந்து பாத்துட்டீங்கன்னா புழுதிப்பட்டின்னு சொல்லி படிச்சிட்டேன். ஆஹா, ஒரு நல்ல ஒரு வில்லேஜுக்குள்ள போயிட்டு இருக்கோமேப்பா. தெரியுது, பார்த்தாலே பிறந்ததுல இருந்து இந்த மாதிரி வில்லேஜே நான் பார்த்தது கிடையாது. யாரா இந்த கார் கோழி அவன் கோழி குஞ்சுடா, கோழி இல்லடா. ஏய் நாட்டுக்கோழி மாப்பிள்ள, நாட்டு மாத்தி சொல்லலாமா? அஜி எப்படி இந்த மாதிரி வில்லேஜ் ஏரியால எல்லாம் வாழ்றாங்க? இன்டர்நெட்
அப்படி சொல்லக்கூடாது. டேய் வைகுந்த வாசா, இது நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் சொல்லி டேய் வெளியங்காட்டு வைகுந்த வாசா, இதெல்லாம் பேசலாமா? உங்க ஊர்ல 2G இன்டர்நெட் கிடைக்கிறதுக்கே திணறும். நீ வித்துட்டியா? செத்துட்டேன். ஐயோ நான் என்ன இருக்கிறேன். நல்லா இருந்துச்சு. செத்துட்டேன். ஐயோ இதை கொட்டாண்டா, இதை கொட்டாண்டா. இந்த ஏரியாக்குள்ள எல்லாம் பேய் வீட்டுக்குள்ள எல்லாம் போகும்போது சகுனம் நடக்கும்ல, அந்த மாதிரி வாங்கி கொடுத்த பில்லோ பிச்சுட்டானுடா. என்னடா இது ஒரே சுடுகாடா இருக்கு. அது பரவாயில்ல, எடுத்த உடனே வந்து பாத்துட்டீங்கன்னா 45 ரூபாய் கிரெடிட் கார்டு தராங்கண்ணா. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். மேம் லைன்ல இருக்கீங்களா? ஹலோ சார். டேய் குட்டி போவாங்கடா, கியூட்டா குளிக்குறாங்கடா. 1 மினிட் சார். which bank சார்? டேய் என் குட்டி போவாங்கடா, குட்டி குழந்தைங்கடா. ஒரு நிமிஷம் கட் பண்ணி தப்பா நினைச்சு போறாங்க. ஒரு நிமிஷம் மீட் பண்ண. குட்டி குழந்தைங்கடா, பாவடை கட்டிட்டு குளிக்குறாங்கடா. எப்படி இதுக்குள்ள போக முடியும்? ஓப்பன்ல இருக்குதாங்க மச்சான் வெளியே வாடா, இங்க கார் உள்ள போகாத. சார் tell me சார். கார் அப்படியே கேட்பாங்க. கரெக்ட் சார். கடை மேல இருக்கிற OTP சொல்லணுமா சார்? இறங்குடா. அப்படிதான் இருக்கு. அவ்வளவுதான். இன்னைக்கு மதுரையில சேவா ப்ரோ. என்ன ப்ரோ பிளான் மாறுது. ஆனா நல்லா தான் ப்ரோ இருக்கு ஊரு. அண்ணே எக்ஸ்பீரியன்ஸ் தான் அண்ணே. ஆமாண்ணே, என் அப்பன் முருகன் சிவப்புதல்வன் எது செய்தாலும் ஒரு காரண காரியத்துக்காகவே செய்வார். டிக்கெட் டைம் ஆச்சுன்னா ஈவினிங் 3 o'clock ஆச்சு. அட்லாஸ்ட் நம்ம முருகேஷ் மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்து ரீச் ஆயாச்சு. மாப்பிள்ளை இங்க வந்து பாரு எப்படி கிழிஞ்சிருக்குன்னு. எப்படி இந்த மாதிரி ஆச்சு? ஓப்பன் பயங்கரமா ஓப்பன் ஆயிடுச்சுடா. தெரியுதா? யாரா இந்த சவுண்ட் கொடுத்தது இப்போ? நான் தான். நான் ஒன்னும் பண்ணலடா, நடந்து வந்தேன்டா. எங்க மூஞ்சி கழுவுலான்னு வண்டி நிப்பாட்டினேன். சரி நல்லா ஃப்ரெஷ் ஆயிட்டு அப்புறம் போலாமே அப்படின்னு சொல்லி பீர் பாட்டில உடச்சி வச்சிருக்கானுங்க. செருப்புக்குள்ள ஏறி இதாயிடுச்சுடா. ரொம்ப பெரிய ஆழம்டா, ரொம்ப ரத்தம் போயிட்டு. நல்ல ஆழம் மாப்பிள்ள. மாப்பிள்ள இங்க பாரு, ஓப்பன் ஆயிடுச்சு பாரு. அதுவும் உள்ள பயங்கரமா ஏறிடுச்சு. போக போக வலி அதிகமாயிட்டே. வேலை பிடிங்கி போட்டு ஓகே, எதை பிடிங்கி போட்டுறியா? ஏதாவது பண்ணி சரி பண்ணி விட்டுறா. இங்க பாரு, ஆக்சிலேட்டரை மிதிக்கிற அளவுக்கு சரி பண்ணி விட்டுறா. என்னடா இது? இப்பதான் பேக் டு ரோட் லைஃப். பவர் மாத்திட்டு இங்க பாரு, ரைட் ஏவானா கண்ணு சூனிய வச்சிட்டா. கவர் போட்டுச்சோ. ரோட் லைஃப் இருக்கடா, போட ஜண்டா ஏவறடா. அவர் பேர் என்னடா? சென்னையில ஒருத்தர் இருப்பாரு. டேய் லோக்கல் பசங்க வந்துட்டாங்கடா. லோக்கல் ஏரியா கைங்க. லோக்கல் ஏரியா கைங்க வந்துட்டாங்கடா. டேய் என்னடா ஃபாக் லேம்ப் போட்டு நம்ம டிடி பிட் ஷாப்ல வாங்குனது தானே போட்டு ஏத்திட்டியடா. வண்டியே ஒரு தினசா பவரா இருக்கேடா. போயிட்டு வரான் சென்னை டு ஆமாமா. ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா முருகேஷ் ஆக்சுவலி ஒரு டியூ ரைடர். சீரியஸாவே அதுக்கு ஒரு பாராட்டணும். எங்க போகணும்னாலும் அவன்கிட்ட டியூ கொடுத்துட்டா போதும், ஓட்டிட்டே வந்துருவான். கீர் பைக் ஓட்ட தெரியாது. இப்பதான் வந்து பண்ண R15 வாங்கிருக்காங்க. அது அங்க நிக்குது. ஒரு 1 லட்சம் ரூபாய் பிசினஸ் ஆரம்பிக்க போறேன். எல்லாம் ரெடி பண்ணியாச்சு, காசு தான் இல்ல. நல்லா ஆரம்பி சந்தோஷமா இரு. கைய குடுறா, சந்தோஷமா இரு. என்ன வாசா கேட்ட உடனே 1 லட்சத்தை தூக்கி கொடுக்குறேன்னா அன்னைக்கு ஷாலிங் கிட்ட சொன்ன அதே கலரா. மாப்பிள்ளை எவ்வளவு மாப்பிள்ளை வாங்கியிருந்தாங்க? 2 லட்சம் ரூபாய் வாங்கியிருந்தோம். அதுல இருந்தா அதே ஷாலிங் பேசுனதை பார்த்து கம்மியா இருந்துச்சு. உண்மையை சொல்லிருந்தேன். அதனால வந்து சொல்லிட்டேன். ஓகே வீடியோஸ் வந்து இந்த vlog இதை ரன் பண்ணிக்கிறேன். இந்த நம்ம வீடியோ வர சப்ஸ்கிரைப் பண்ணா பாத்துட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் தட்டிடுங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகும்னே தெரியலங்க. ஒருத்தன் படுத்துக்கிற பொசிஷனை பார்த்த உடனே மாப்பிள்ள பயம் வந்துச்சு. அதனாலதாங்க நான் வந்து இந்த vlog என் பண்றேங்க. பாருங்களேன் மாப்பிள்ள, பாட்டு ஆஃப் பண்ணு. எப்படி படுத்த அதை படுத்து காட்டு. ஐயோ இது எங்க கேங்கோட ஒரு சூனியமான ஒரு லாங்குவேஜுங்க. எப்ப எந்த ஒரு ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் எந்த ஒரு ஸ்பாட்டுக்கு போனாலும் பெட்ல போடுறதுக்கு முன்னாடி அப்படி அப்படின்னு சொல்லிட்டு படுத்தோம்னா அங்க மினிமம் ஒரு வாரம் இல்லாம நாங்க வந்து பாத்தீங்கன்னா வரமாட்டோம். ஸோ அந்த அஜிமா அப்படி பண்ணியிருக்கான். பட் நான் லாக் போட்டிருக்கேன். அது போக வந்து பாத்தீங்கன்னா நாங்களும் அப்படி பண்ணல. ஸோ அதனால வந்து பண்ணா கண்டிப்பா நாளைக்கே கிளம்பி போயிடுவோம். நாளைக்கு கிளம்பி போகலாம், இல்ல இன்னைக்கு கிளம்பி போகலாம். அது தெரியல. நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ண பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் தட்டிடுங்க. தட்டி மட்டும் வேற வேகம் போச்சு. அந்த மெயில் பண்ண வேண்டியது. பை டீடைல் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. சேவ் பண்ணுங்க. லவ் யூ சோ மச்.